Even this week, may the Lord bless you with His great power. இந்த வாரத்திலும் கூட கர்த்தர் தம்முடைய மகத்துவமான வல்லமையினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. He cannot withhold His hands away from doing great things. பெரிய காரியங்களை செய்யக்கூடாதபடிக்கு அவர் தம்முடைய கரங்களை உங்களை விட்டு விலக்கவே முடியாது. Because He is a God who always works miracles in our lives. ஏன் என்றால் அவர் எப்போதும் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களையே செய்கிற உண்மையுள்ள தேவனாகவே இருக்கிறார். He is such a mighty God that we can go to Him at any time. எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நாம் அவரை நெருங்கி போகக்கூடிய அளவுக்கு அவர் மகா வல்லமை உள்ள தேவனாகவே இருக்கிறார். That's why He is very special among the men. ஆகையால் தான் மனிதர்களுக்குள்ளே நம் தேவன் மிகவும் தனித்தன்மை வாய்ந்த விசேஷமானவராக விளங்குகிறார். May God bless you with great power and authority even this week and now as we serve the Lord with His word. இந்த வாரம் இப்போதும் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு உங்களுக்கு ஊழியம் செய்கிற இந்த நேரத்தில் கர்த்தர் தாமே மிகுந்த அதிகாரத்தின் வல்லமையினால் உங்கள் வாழ்வை பலமாய் ஆசீர்வதிப்பாராக. May the power of God be reflected in your lives. தேவனுடைய வல்லமையின் மேன்மை உங்கள் வாழ்க்கைகளில் பிரதிபலித்துக் கொண்டே இருப்பதாக. He can do anything out of your faith. உங்களுடைய விசுவாசத்தில் இருந்து இந்த தேவனால் எதையும் உங்களுக்காக செய்ய முடியும். The faith is the concept of all great blessings. சகல பேராசீர்வாதங்களுக்கும் அடிப்படை விசுவாசமே என்பதாகும். There are many who have not known the power of God in this world and even in this city. இந்த உலகத்திலும் சரி இந்த பட்டணத்திலும் சரி தேவனுடைய மகத்துவமான வல்லமையின் மேன்மையை அறியாதிருக்கிறவர்கள் ஏராளம் பேர். But we are so fortunate, but yet we don't use it. நாமோ கொடுத்து வைத்த அதிர்ஷ்டசாலிகளாய் இருந்தாலும் இந்த மேன்மையின் பாக்கியத்தை சிறப்புற பயன்படுத்திக் கொள்வதில்லை. Yes, we just open the earth and we just dig it inside according to the parable of Jesus Christ. இயேசு கிறிஸ்து தம் திருவாய்மொழிந்து சொன்ன ஓமையின்படியே இந்த புண்ணிய பாக்கியத்தின் மேன்மையை பூமியை தோண்டி நாம் புதைத்து விட்டு விடுகிறோம், அவ்வளவுதான். Yes, what is the use in it? அதில் என்ன பயன் கிடைத்து விட போகிறது? We are the green pastures of God's grace, blessed people living in the midst of it. தேவனுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக பூமியின் நடுவே வாழ்ந்து கொண்டிருக்கும் பசும்புல் மேய்ச்சல் நமக்கு இருக்கிறது. And that's why David says, the Lord is my shepherd and I shall not want. ஆகையால் தான் கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று தாவீது கூறுகிறார். And now as we go into this word this evening, concentrate on what God has kept for you and for us. இந்த மாலை நேரம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்குள் நாம் சஞ்சரிக்கும் பொழுது நமக்காக தேவன் என்ன வைத்திருக்கிறார் என்பதன் மீது தனி கவனத்தோடு இதை உன்னிப்பாய் கேளுங்கள். Shall we go to the word of God this evening? இந்த மாலை நேரம் தேவனுடைய வார்த்தைக்குள் கடந்து போவோமா? The word of God is taken from Psalm 18. இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தை 18ஆம் சங்கீதத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. And verse 32. 32ஆம் வசனம். But we will read for you from 31 to 35. ஆகிலும் 31 முதல் 35 வரையுள்ள வசனங்களை உங்களுக்காக நாங்கள் படிக்கிறோம். Is a trace of this great build-up of God's power. தேவனுடைய மகத்துவமான வல்லமையின் கட்டமைப்பின் அரிச்சுவடிகள் இங்கே தடயமாக காண முடியும். It is a great promise and a psalm where it gives an authority. இது மிக பெரும் அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கக்கூடிய சங்கீதக்காரனின் மாபெரும் சங்கீதமாகவே வீர முழக்கமிடுகிறது. As I always say, who is there but for our God? Here today it is proved by this words of this psalmist. நம்முடைய தேவனை விட்டால் வேறு யார் இருக்கிறார்கள் என்று நான் எப்போதும் கேட்கக்கூடிய அந்த கூற்று மெய் என்பதை இன்றைக்கு சங்கீதக்காரனுடைய இந்த வைர வரிகள் மெய்ப்பட நிரூபித்துக் கொண்டிருக்கின்றன. Psalm 18 and verse from 31 to 35. 18ஆம் சங்கீதம் 31 முதல் 35 வரையுள்ள வசனங்கள். For who is God except the Lord? And who is a rock except our God? It is God who arms me with strength and makes my way perfect. He makes my feet like the feet of deer and sets me on my high places. He teaches my hand to make war so that my arms can bend
a bow of bronze. You have also given me the shield of your salvation. Your right hand has held me up. Your gentleness has made me great. கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை அன்றி கன்மலையும் யார்? என்னை பலத்தால் இடைகட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. அவர் என் கால்களை மான்களுடைய கால்களைப் போலாக்கி என்னுடைய உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். Yes, a psalm full of great promises. மகத்தான வாக்குத்தத்தங்கள் நிரம்பி வழிந்தோடுகிற ஒரு சங்கீதம் இது. Yes, even verse 28, 29, 30 goes very strong. 28, 29, 30 மிகவும் உறுதியான பலத்தை வெளிப்படுத்தி வழிந்தோடுகிறது. For by you I can run against a troop, but my God I can leap over a wall. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். May this day be a day of triumph. இந்த நாள் வெற்றி சிறக்கும் வீரமுள்ள திருநாளாய் இருப்பதாக. May this day be the authority where God delivers into your hands. இந்த நாள் தேவன் ஒரு மகத்தான அதிகாரத்தை உங்கள் கரங்களில் ஒப்புக்கொடுக்கும் பொன்னாளாய் இருப்பதாக. May the Lord grant the petitions of your heart. உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாம் கர்த்தர் இந்த நாளிலே நிறைவேற்றுவாராக. Close your eyes. கண்களை மூடிக்கொள்ளுங்கள். Look unto God. தேவனை நோக்கி பாருங்கள். Who is your God? உங்கள் தேவன் யார்? A God who gives a promise and stand by it. வாக்குத்தத்தத்தை கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக துணை நிற்கிற தேவன். He can make your life to be a pleasant one. உங்கள் வாழ்க்கையை மிகுந்த இனிமையான மேன்மையாக அவர் மாற்ற முடியும். He can change your life. அவரால் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும். Let us sing this very well-known song sung by Uncle D.J.S. Dinagaran. அங்கிள் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் பாடின எல்லாருக்கும் தெரிந்த இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே. கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே. வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே. Father, we thank you for you have given us the right to fight and to win our battles with you together. தகப்பனை உம்மோடு கூட சேர்ந்து எங்கள் வாழ்க்கையின் யுத்தங்களை நாங்கள் எதிர்த்து போராடி ஜெயிக்கும் உரிமையை கையளித்திருக்கிற பாக்கியத்துக்காக மனதார உமக்கு நன்றி சொல்கிறோம். You are the Ancient of Days.
நீர் ஆதி முதல் இருக்கிறவர். and you are the authority of our life. நீரே எங்கள் வாழ்வின் முழு அதிகாரமாயிருக்கிறீர். You remove the weariness from our lives. எங்கள் வாழ்க்கை மீது படர்ந்திருக்கும் விடாய்ப்பின் சோர்வை கர்த்தர் நீக்கி போடுகிறீர். Because you have promised and you will fulfill it. ஏனென்றால் நீர் வாக்கு பண்ணி அதை நிறைவேற்றுகிறீர். Even this day, இன்றைக்கும் கூட let your word strengthen us and your highway of blessing be upon us. உம்முடைய வார்த்தை எங்களை பலப்படுத்துவதாக, உம்முடைய ஆசீர்வாதத்தின் அந்த பெரும் பாதை எங்களுக்கு முன்பாக நீண்டிருப்பதாக. Thank you for you have provided a word and the blessing to run before us and to strengthen us to make our life a blessing. எங்களுக்கு முன்பாக ஓடி போய் எங்களை பலப்படுத்தி எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே உம்முடைய திருவார்த்தையோடு ஒரு ஆசீர்வாதத்தையும் இன்றைக்கு எங்களுக்கு தந்திருக்கிற தயவுக்காக நன்றி சொல்லுகிறோம். Thank you for you are going to fulfill this day the promise. இந்நாளில் கர்த்தர் நீர் தந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றப் போகிறீரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். Amen and amen. ஆமென், ஆமென். The word which is the most stronger, the God who arms us with strength. கர்த்தர் நம்மை பலத்தால் இடைகட்டுகிறவர் என்பதுதான் அதிக வலிமை வாய்ந்த வார்த்தையாக இந்த மாலை நேரம் நமக்கு முன்பாக ஆர்ப்பரிக்கிறது. The feeble heart is strengthened by the Lord's great power. சோர்ந்து போயிருக்கும் பலவீன இருதயங்கள் எல்லாம் கர்த்தருடைய மகத்துவமான வல்லமையினால் மகா பலப்படுத்தப்படுகிறது. And the way is perfect for us to approach and to get the blessing. தேவனை அணுகி நெருங்கி சேர்ந்து ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு அந்த பாதை கனக்கச்சித பூரணமாக அமைந்திருக்கிறது. What is the word which is the psalm which we have heard and seen from our Sunday school talks about? நம்முடைய ஞாயிறு பள்ளி சிறுவயது முதற்கொண்டு நாம் அடிக்கடி கேட்டு பழகி பாடி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சங்கீதம் தான் என்ன? In Psalm 91 and verse 2, 91ஆம் சங்கீதத்தின் 2ஆம் வசனம் தானே, I will say of the Lord, He is my refuge, my fortress, my God, in Him I will trust. நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் தேவன், என் அடைக்கலம், என் கோட்டை, நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். Yes, my God, in Him my trust is always. என் தேவனுக்குள் தான் எப்போதும் என் நம்பிக்கை இருக்கிறது. My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, we take up so many promises given by man, by parents, by husband, by children, and cling on to it, ask them, beg them, make it to come to pass, but it fades away. பெற்றோர்கள், கணவன்மார்கள், மனைவி, பிள்ளைகள் என்று இருக்கிற மனிதர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய எத்தனையோ வாக்குறுதிகளை அப்படியே வாய்மொழியாக ஏற்றுக்கொண்டு இதை செய்யுங்கள், சொன்னீர்களே செய்யுங்கள் என்று அவர்கள் கால்களை பிடித்து கெஞ்சி மன்றாடினாலும் ஒன்றுமே நிறைவேறாமல் அபத்தமாய் வீணாய் போய்விடுகின்றன. But today the presence of the Lord is more greater. இன்றைக்கோ கர்த்தருடைய சமூகம் மகா பெரிதானதாய் இருக்கிறது. The presence of the Lord strengthens us. கர்த்தருடைய சமூகம் நம்மை பலப்படுத்துகிறது. It doesn't involve in places, but it involves in our hearts. அது வேறு எந்த இடங்களிலேயும் ஈடுபட்டு இருக்கிறதாய் காணப்படாமல் நம்முடைய இதயங்களுக்குள் இடம் பிடித்து விடுகிறது. Verse 39 of the same psalm says that for you have armed me with strength for the battle, and you have subdued under me those who rose up against me. 18ஆம் சங்கீதத்தின் 39ஆம் வசனம், யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைகட்டி என் பாதங்களின் கீழ் என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர். Yes, He works everything in our lives. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அவரே நடப்பிக்கிறார். Yes, if you stand, He declares everything unto you. அவர் நிற்பாரானால் எல்லாவற்றையும் உங்களுக்கு என்று தான் பிரகடனம் பண்ணி விடுகிறார். Shadrach, Meshach and Abednego just stood in that time before the great army and before the great people of the Chaldeans, and they said, we will not bow down. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தங்கள் வாழ்நாட்களில் அந்த மகா வலிமை வாய்ந்த இராணுவ பலம் கல்தேய மக்களுக்கு முன்பாக பணிய மாட்டோம் என்று கர்த்தருக்காக உறுதியோடு கட்டுக்கோப்பாய் நின்றார்கள். Just a time of bowing, they said, we will not do it. விழுந்து பணிந்து வணங்க வேண்டிய நேரம் வந்த பொழுது நாங்கள் அப்படி விழுந்து வணங்க மாட்டோம் என்று உறுதியாய் நின்றார்கள். The Lord stood by them.
கர்த்தர் அவர்கள் பட்சம் துணையாக நின்றார். The Lord granted their works and their voice which they raised against the king towards the Lord. ராஜாவுக்கு எதிர்த்து விரோதமாய் அவர்கள் எழுப்பின குரல் ஒலியை அவர்கள் நின்ற அந்த உறுதியை கர்த்தர் தமக்கு ஏறாக திருப்பி கொண்டார் அல்லவா? What a challenge and what a refute what God gave to the king. எப்பேற்பட்ட ஒரு சவால் விட்டார்கள். அந்த ராஜாவுக்குன்பாக தேவன் அதை எவ்வளவு பெரிய வீர சூளுரையாக மாற்றி அவரை மன்னைக்கவ செய்தார். That is the power of the Lord. அதல்லவா கர்த்தருடைய வல்லமை. The strength builds our life the way of perfection. கர்த்தருடைய பலம் நம்முடைய வாழ்வை வளமாக கட்டி பூரணத்தின் பாதையை கணக்கச்சிதமாய் அமைத்து கொடுக்கிறது. Situations may be uncertain. சூழ்நிலைகள் நிச்சயமில்லாதவைகளாக இருக்கக்கூடும். Situation may be faulty. வாழ்க்கையின் சூழ்நிலைகள் தவறுதலாகவும் அமைந்து விடக்கூடும். But when God raises up his power, தேவன் தம்முடைய வல்லமையை எழும்ப பண்ணும்போது, and God makes everything possible in our lives. நம்முடைய வாழ்க்கையில் சகலத்தையும் தேவன் சாத்தியபூர்வமாக கைகூடி வர பண்ணுகிறார். When God rejected Saul, சவுலை தேவன் புறக்கணித்த வேளையில் said, go to Bethlehem to Jesse's house, and I have appointed a man after my own heart, said the Lord to Samuel. பெத்லகேமில் இருக்கிற ஈசாயின் வீட்டுக்கு போ, என் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை அங்கே நான் நியமித்திருக்கிறேன், தெரிந்து கொண்டேன் என்று சாமுவேலிடம் கர்த்தர் சொல்லி அனுப்புகிறார். Samuel goes, tells the Lord, if Saul hears it, he may say something. The Lord says, disguise yourself in the name of mine and go to Jesse's house. கர்த்தாவே, இந்த செய்தியை சவுல் கேட்டால் என்னை கொன்று போடுவானே என்று சாமுவேல் பதறும் பொழுது, என் நாமத்தினாலே நீ மாறு வேஷத்தில் போ, என் சித்தத்தை நிறைவேற்றி என்று கர்த்தர் ஆலோசனை கொடுத்து அனுப்புகிறார். He goes to Jesse's house. ஈசாயின் வீட்டுக்கு சாமுவேல் போகிறார். Says, call your sons. உம்முடைய குமாரர்களை எல்லாம் அழைத்து அனுப்புங்கள் என்றார். Eliab comes, a man of war and a man of valor. ஒரு பராக்கிரமசாலியான யுத்த வீரனை போல் இருக்கும் எலியாப் முன்பாக வருகிறார். The Lord says, don't figure out this man because of his strong structure. இவனுடைய உறுதியான கட்டுக்கோப்பான உடலமைப்பை வைத்து இவன்தான் என்று முடிவெடுத்து விடாதேயும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord said, I am not with him. நான் இவனோடே கூட இல்லை என்று கர்த்தர் வரையறுத்து விட்டார். Yes, 1 Samuel chapter 16. ஆம், 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். I am building up what is the greatness of God's working in our lives. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய கிரியைகளுடைய செயல்பாடுகளின் மகத்துவத்தின் மேன்மை என்னதென்பதை நான் உங்களுக்கு கட்டமைத்து கொடுக்கிறேன். Be careful to hear it so that you can catch it up. சரியாய் இதை உள்வாங்கி பிடித்துக் கொள்ளத்தக்கதாக கருத்தோடு கவனமாய் கேளுங்கள். Samuel says in verse 6, 6ஆம் வசனத்தில் சாமுவேல் சொல்லுகிறார், the Lord's anointed is before him. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுவன் இவன்தானாக்கும் என்றான். But the Lord said to Samuel, ஆனால் கர்த்தர் சாமுவேலை நோக்கி, do not look at his appearance or physical stature, because I have refused him. இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். To God, the Lord does not see as man sees, for man looks at the outward appearance, but the Lord looks at the heart. மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். Abinadab passes by him. அம்மினதாவும் சாமுவேலுக்கு முன்பாக கடந்து வந்தார். Shammah passes by him. சம்மாவும் சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போகிறார். Jesse has 7 sons. ஈசாய் 7 குமாரரையும் கடந்து போக பண்ணிவிட்டார். And then the Lord has not chosen these. கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை. There is a secret lying, and Samuel wants to know the secret of God and the rest of the life of Jesse. அங்கே ஒரு ரகசியம் உறைந்திருக்கிறது. தேவனுடைய ரகசியம் இன்னதென்பதையும் ஈசாய்க்குள் மீந்திருப்பதையும் சாமுவேல் அறிந்து கொள்ள ஆவல் கொண்டார். The man of wars are all these people. இவர்கள் எல்லாரையும் பார்க்கும் பொழுது யுத்த வீரர்களைப் போல் இருக்கிறார்கள். But the one is there, but that fellow is a shepherd, says Jesse. ஆனால் இன்னும் ஒருவன் இருக்கிறான், அவனோ ஆடு மேய்க்கும் சிறுவன் என்றார். Hallelujah. ஹல்லேலூயா. The rejected and the very simple boy. மிகவும் எளிமையாய் புறக்கணிக்கப்பட்டிருந்த சிறுவன்தான். But the works of God is marvelous in his life. ஆனால் அந்த மேய்க்கும் சிறுவனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய கிரியை ஆச்சரியமாக மேம்பட்டு நின்றது. That is the strength. அதுதான் பலன் என்று சொல்லுகிறேன். That is the strength. அதுதான் பலம்.
Yes, he says, let him come because he is the last and the best in the Lord. Let him come and I will not tarry until he comes. கடைக்குட்டியானாலும் அவனே தேவனுடைய பார்வையில் தலை சிறந்தவனாவே உடனே அவனை அழைத்து அவன் வராமல் பந்தியில் இருக்க மாட்டேன் என்று சாமுவேல் சூளுரைத்து விட்டார். Beautiful looking fellow reached the presence of the great prophet Samuel. பார்ப்பதற்கு அழகான ரூபமுள்ள சிவந்த மேனியுள்ள ஒரு இளைஞன் சாமுவேலுடைய பிரசன்னத்துக்கு முன்பாக வந்து நிற்கிறார். The Lord who rejected said, arise and anoint him. எல்லாரையும் புறக்கணித்த கர்த்தர் சொல்கிறார், இவன் தான் எழும்பி இவனை அபிஷேகம் பண்ணும். This Samuel took the horn and anointed him in the presence of all men of valor. உடனே சாமுவேல் அபிஷேக கொம்பை எடுத்து எல்லா பராக்கிரமசாலிகளுக்கு முன்பாக இவரை அபிஷேகம் பண்ணுகிறார். That is the loving presence of the Lord. அதுதான் கர்த்தருடைய அன்பின் சமூகமாகும். His strength engulfs me, says the psalmist. அவர் தம்முடைய பலத்தால் என்னை இடைகட்டுகிறார் என்று தாவீது சங்கீதக்காரர் ஆர்ப்பரிக்கிறார். And the path is set for me. அந்த பாதை எனக்காகவே செவ்வை பண்ணப்பட்டிருக்கிறது. A path which is crooked into shambles or with thorns and thistles are made and set for me to go and to have a victorious life. கற்களும் முட்களும் பலவிதமான புதர்களுமாய் இருக்கக்கூடிய கோணலும் மாறுபாடான ஒரு பாதை நான் வெற்றி சிறக்க வேண்டும் என்பதற்காகவே எனக்கு முன்பாக செவையாக்கப்பட்டிருக்கிறது என்று தாவீது சொல்கிறார். In due season the men of valor have to go to war where Saul has started going for war with Philistines. சரியான யுத்த காலத்தில் வரும்பொழுது பராக்கிரமசாலிகள் போர்க்களம் போக வேண்டும். அப்படிதான் சவுலும் பெலிஸ்தரோடு கூட யுத்தத்துக்கு போகிறார். Yes, all the men of Jesse, man of valor, have gone to war. பராக்கிரமசாலிகளாய் இருந்த ஈசாயின் வீர மறவர்கள் அத்தனை பேரும் போர்க்களத்தில் யுத்தத்துக்கு போய்விட்டார்கள். The Bible says, வேதாகமம் சொல்லுகிறது, let me come to the place where God identifies his own people. தம்முடைய சொந்த வீர மறவர்களை தேவன் அடையாளப்படுத்தி காட்டுகிற அந்த பகுதிக்கு நான் வருகிறேன். In verse 9 of chapter 17, 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திற்கு வாருங்கள். if anybody is able to fight with me and kill me, then we will be your servants, says Goliath. அவன் என்னோடே யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராய் இருப்போம் என்று கோலியாத் கொக்கரிக்கிறான். And we will be your servants and we will serve us. நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராய் இருப்போம், உங்களுக்கு சேவை செய்வோம். And I am defying the armies of Israel this day. Give me a man that we may fight together. நான் இன்றைய தினம் இஸ்ரவேலின் சேனைகளை நிந்தித்தேன், நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லி அவன் அங்கே கொக்கரிக்கிறான். The ration had gone dry for the Jesse's sons. ஈசாயினுடைய குமாரர்கள் கைவசம் இருந்த உணவுப் பொருட்கள் தீர்ந்து விட்டன. Jesse calls David the 8th son and tells him, go and feed your brothers. 8ஆம் மகனாய் பிறந்த தாவீதை அழைத்து நீ போர்க்களத்துக்கு போய் அங்க இருக்கிற சகோதரர்களுக்கு இந்த உணவுப் பொருட்களை கொடுத்து விட்டு வா என்று சொல்லி அனுப்புகிறார். 40 days day and night Goliath cries in the wilderness. 40 நாட்கள் இரவும் பகலும் அந்த வனாந்தரத்தின் போர்க்களத்தில் கோலியாத் கொக்கரித்து சீறிக்கொண்டே இருக்கிறான். It says 40 days Saul was stranded. 40 நாட்களுக்கு சவுல் தேங்கி கிடக்கிறான். And David goes and gives the supplies and his curiosity runs into the field of war. தாவீது தின்பண்டங்களை சகோதரர்களுக்கு கொடுத்துவிட்டு போர்க்களத்துக்குள்ளாக அறியும் ஆர்வலோடு கூட துணிந்து நுழைந்து விட்டார். And there the champion of Philistine talks again the time when he enters. போர்க்களத்துக்குள் தாவீது நுழைந்த அந்த நேரம் பார்த்து அங்கே பெலிஸ்தர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் வந்து வீர சூளுரையில் கொக்கரிக்கிறான். Yes, there were tens and thousands of army. அங்கே 10,000-ஆன ராணுவ வீரர்கள் அணிவகுத்து கொண்டிருக்கிறார்கள். They go to the war front, come back and discuss with Saul. யுத்தத்தின் முன்னணிக்கு போவார்கள், திரும்பி வந்து சவுலோடு கலந்து ஆலோசிப்பார்கள். But one man, ஆனால் ஒரே ஒரு மனுஷன், one man, ஒரு மனிதன், an young boy of 22 years according to the history, சரித்திரத்தின்படி 22 வயதுக்குட்பட்ட ஒரு இளம் வாலிபன், not a man of war, அவன் ஒரு யுத்த வீரனும் அல்ல, a shepherd boy, ஆடு மேய்க்கும் சிறுவன், calls himself to be the one who challenges the great man of valor.
மிகப்பெரிய பராக்கிரமசாலிக்கு நான் சவால் விடும்படி போய் யுத்தம் பண்ணுகிறேன் என்று தன்னையே அங்கே ஒப்பு கொடுக்கிறார். Goes on speaking to everybody in the field. அந்த போர்க்களத்தில் இருந்த எல்லாரோடும் திரும்பி திரும்பி பேசிக்கொண்டே போகிறார். One voice heard among many men that I am ready, I am ready, I am ready. அநேக ஆயிரக்கணக்கான போர் வீரர்களுக்குள்ளே இருந்து ஒரே ஒரு குரல் மட்டும் நான் தயார், நான் போய் அவனோடு யுத்தம் பண்ண ஆயத்தம் என்கிற ஒரு குரல் ஒலிக்கிறது. Abner brings him to Saul. அப்னேர் அவரை சவுலுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தினார். Introduces him as the son of, as a man, as a boy waiting here to go against the man who cries day and night for 40 days. 40 நாட்கள் இரவும் பகலும் நமக்கு தொல்லை கொடுக்கும் சவால் விட்டு கொண்டிருக்கிற மனுஷனுடைய கொக்கரிப்புக்கு எதிராக இதோ இவன் போர்க்களம் புகுந்தவனை எதிர்க்க தயாராயிருக்கிறான் என்று அறிமுகப்படுத்தி வைத்தார். That is God's power engulfed. அதுதான் இடைகட்டப்பட்டிருக்கும் தேவனுடைய வல்லமையின் மேன்மை. When his own brothers, the 7 brothers, were not able to stand the test of time. ஏற்கனவே போர் வீரர்களாய் களத்தில் ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிற 7 சகோதரர்களால் அந்த காலத்தின் சோதனையில் இன்று தாக்குப்பிடிக்க முடியவில்லை. But here he says that I will go because God's power has engulfed him. இங்கேயோ தேவனுடைய வல்லமை என்னை பலத்தால் இடைகட்டிருக்கிறபடியால் நான் போர்க்களம் புகுந்தவனை எதிர்த்து யுத்தம் பண்ணுகிறேன் என்று இவர் சபதம். The power of God has tied over and around him so that the courage and boldness has come into his veins and into his bones. இவருடைய இரத்த நாளங்கள் நரம்புகள் எலும்புகளுக்குள்ளாக தேவனுடைய வல்லமையின் பலம் மிகவும் வீரியத்தோடு இடைகட்டக்கூடிய அளவுக்கு தேவனுடைய வார்த்தையின் வலிமை இவருடைய வாழ்வு முழுவதும் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. There is no fear in his body. இவருடைய சரீரத்துக்குள் பயம் என்பது இல்லை. There is no fear to run before Goliath. கோலியாத்துக்கு முன்பாக போர்க்களத்தில் ஓடுவதற்கு இவருக்குள் அச்சம் கொஞ்சமும் இல்லை. Saul says, you are a boy but he is a man of war. நீயோ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்று சவுலே அவரை குறித்து பெரிதாய் சொல்கிறார். Do not worry about me. I will easily defeat this man. என்னை குறித்து கவலைப்படாதிரும், நான் எளிதாய் இவனை வென்று கொன்று விடுவேன். Yes, that is the power of God. அதல்லவா தேவனுடைய வல்லமை. Verse 32. 32ஆம் வசனம். Then David said to Saul, let no man's heart fail because of him. Your servant will go and fight with this Philistine. தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை, உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோடு யுத்தம் பண்ணுவேன் என்றான். You cannot fight. He is a man of war, but you are a little youth, says Saul. சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். He says, for my sheep I killed a lion and a bear. என் ஆடுக்காக ஒரு சிங்கத்தையும் கரடியையுமே நான் கொன்றவன் என்று இவர் வீர சூளுரை மேற்கொள்கிறார். Here comes the direct involvement of God's power in the life of David. இங்கேதான் தாவீதின் வாழ்க்கையில் நேரடியாக தேவனுடைய வல்லமையினுடைய ஈடுபாடு வெளிப்படுகிறதை பாருங்கள். My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, that day is the path of victory for David. அந்நாள் தாவீதுக்கு முன்பாக வெற்றி பாதையாக தேவன் அதை அமைத்து கொடுத்தார். He is the strength. That's why he says, the Lord has surrounded me with his strength and set a path of victory for me. ஆகையால் தான் தேவன் என்னை பலத்தால் இடைகட்டி எனக்கு முன்பாக பாதைகளை வெற்றி பாதையாக செவைப்படுத்தி இருக்கிறார் என்கிறார். 40 days of stranded life for the whole of Israel prospered that night. ஒட்டுமொத்த இஸ்ரவேலருக்கும் 40 நாட்கள் தேங்கி செயல்பட முடியாமல் தத்தளித்த நேரம் ஒரே நாளில் மிகப்பெரிய வெற்றி களிப்பாக மாறியது. And he ran before the Philistine. பெலிஸ்தீனுக்கு முன்பாக இந்த தாவீது ஓடினார். He says, am I a dog that you come with the stick and with the stones? நீ கல்லுகளோடும் தடியோடும் என்னிடத்தில் வருகிறதற்கு நான் என்ன நாயா என்றவன் சீறுகிறான். He did not care about his words, but he says, I come in the name of the Lord. கோலியாத்தின் வார்த்தைகளை கொஞ்சமும் அசட்டையே பண்ணாமல், நானோ தேவனுடைய நாமத்தில் வருகிறேன் என்று ஆர்ப்பரிக்கிறார். I don't come with javelins and spear, but I come in the name of the Lord. ஈட்டியோடும் கேடகத்தோடும் நான் வரவில்லை, ஆனால் கர்த்தருடைய நாமத்தினால் வந்திருக்கிறேன். My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, he killed him with one stone and a sling. ஒரே கல் கவன் எறிதலில் கோலியாத்தை கொன்று வீழ்த்தி விட்டார். No trial, no error. அதற்கு முன்பாக முன் ஒத்திகையும் பார்க்கவில்லை, எந்த பிழையும் பிசகி விடவில்லை. That is the strength of the Lord. அதல்லவா கர்த்தருடைய பெலன். The space which was available in his forehead, where every space is occupied by the armory, but the Lord made his stone to penetrate into the forehead
of the giant. அந்த ராட்சத பிறவி உச்சி முதல் உள்ளங்கால் வரை கவசத்தால் மூடியிருந்து திறந்து காண்பித்த ஒரே நெற்றி பொட்டு இடைவெளிக்குள்ளாக சரியாக தாவீதின் கல் குறிபார்த்து தாக்க கர்த்தர் கிரியை செய்தாரே. Don't say, it is not just like that, just pass by, but it is the perfection of God's working in your life. அது எதேச்சையாய்ப்பட்டது என்று சட்டென்று உதாசீனம் செய்து விடாதீர்கள். கனக்கச்சிதமாக தேவன் வகுத்த துல்லியமான குறிபார்த்த லக்கன்றைக்கு அந்த காரியத்தை சாதித்து முடித்தார். He respects your power and your faith. உங்களுடைய வல்லமையின் விசுவாசத்தை தேவன் மதிக்கிறார். Saul says, who is this fellow? சவுல் கேட்கிறார், இவன் இந்த வாலிபன் யார்? Oh, he has taken over the fame and everything away from me. எல்லா புகழையும் பிரஸ்தாபத்தையும் என்னை விட்டு இவன் முழுவதுமாக அபகரித்துக் கொண்டானே. There is nothing now. I am not given to be called as a king anymore. He has gained everything. The women started chanting. இனி ராஜா என்று சொல்லப்படக்கூடிய மரியாதை கூட எனக்கு இல்லாதபடிக்கு ஸ்திரீகள் எல்லாரும் முழு புகழையும் இவனை குறித்தல்லவா பாடி இவனை மேன்மைப்படுத்துகிறார்கள். Saul calls him and said, who are you? சவுல் தாவீதை அழைத்து நீ யார் என்று விசாரிக்கிறான். After the great victory, he wants to know who is this boy. மாபெரும் மகத்தான வெற்றிக்கு பின்னர் இந்த வாலிபன் யார் என்று அறிந்து கொள்ள சவுல் துடிக்கிறான். That is the perfection of God's working. தேவனுடைய மகத்தான கிரியைகளின் துல்லியமான பூரணத்துவம் அதுதான். I am the 8th son of Jesse, says David. நான் ஈசாயின் 8ஆம் இளைய குமாரன் என்று தாவீது பதில் உரைக்கிறார். My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, insignificant life comes into great existence. அற்பமான ஒரு வாழ்வுதான் ஆர்ப்பாட்டமான அமர்க்களமாக எல்லாருக்கும் முன்பாக பளிச்சிடுகிறார். He encircles and girds with great strength and power. மகா பெரிய பலத்தினாலும் வல்லமையினாலும் தேவனை இடைகட்டி சூழ்ந்து கொள்ளுகிறார். That is the authority. அதுதான் அந்த அதிகாரம். Why you are left alone in this world? ஏன் இந்த உலகத்தில் நீங்கள் தனித்து விடப்பட்டிருக்கிறீர்கள்? Whoever comes to the Lord or by strength and authority. யார் கர்த்தரிடத்தில் வந்தாலும் அவர்களுடைய அதிகார பலம் யார்? Where you are born, நீங்கள் எங்கே பிறந்தீர்கள்? in obscure places in the city or in some places. இந்த பட்டணத்திலோ இல்லாவிட்டால் ஊர் பேர் தெரியாத ஒரு குக்கிராமத்திலோ நீங்கள் பிறந்திருக்கலாம். And you have come to know the name of the Lord. ஆனால் கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் எப்படியோ அறிந்து கொள்ளும் பாக்கியம் பெற்றிருக்கிறீர்கள். Who is your father? உங்கள் தகப்பன் யார்? It is known by you, not by himself. உங்கள் தகப்பன் நிமித்தமல்ல, உங்களால் தான் உங்கள் அப்பா பேரே வெளி உலகத்துக்கு தெரிய வரும். Because that is the authority of God in your life. ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தேவனுடைய அதிகாரத்தின் மேன்மை அதுதான். Because of God's great working, your father is known to others. தேவனுடைய மகத்துவமான செயல்பாடுகளின் நிமித்தம் தான் உங்களுடைய தகப்பனார் மற்றவர்களுக்கு அறியப்படுகிறார். That is the fame of God and the power of God. தேவனுடைய புகழ்ச்சியின் பிரபலமான வல்லமையின் மேன்மை அதுதான். It is the working of God's power and strength. தேவனுடைய வல்லமை பலத்தின் மாவல்ல கிரியையின் செயல்பாடுதான் இதை கொண்டு வருகிறது. By the time he is inquiring, the women were chanting that David killed 10,000. சவுல் தாவீதை விசாரித்து முடிப்பதற்குள்ளாக சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று பெண்கள் புகழொலி பாட ஆரம்பித்து விட்டார்கள். The end of Saul has come that day when he delivered Goliath before the Lord God of Israel. சர்வ வல்லமையுள்ள இஸ்ரவேலுடைய தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக கோலியாத்தை தாவீது வீழ்த்தின அந்நாளிலேயே சவுலின் ராஜ்யபாரத்துக்கு முடிவு வந்து விட்டது. That is the power of God today. அதுதான் இன்றைக்கு இருக்கும் தேவனுடைய வல்லமையின் மேன்மை. That working that day he started, it's paved the way for him to be a king over Israel at Hebron. அந்நாளிலே தாவீதின் வாழ்க்கையில் செயல்பட தொடங்கின தேவனுடைய வல்லமையான அதிகாரத்தின் கிரியை எப்ரோனிலே தாவீதை ராஜாவாக அரியணையில் அமர வைத்து அழகு பார்த்தது. That is the working of God. அதல்லவா தேவனுடைய செயல்கள். Where are you today? இன்னைக்கு நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? Why are you hiding? ஏன் நீங்கள் ஒளிந்து மறைந்திருக்கிறீர்கள்? How many days coming going without any plan? எத்தனை நாட்கள் தான் எந்த திட்டமும் இல்லாமல் வந்து கொண்டும் போய் கொண்டும் இருப்பீர்கள்? His brothers told him, you are a proud fellow. நீ இதயத்தில் அகங்காரம் உள்ளவன் என்று சகோதரர்கள் அவனை நகையாடினார்கள். A man with God's authority and power always sometimes found to be stiff-necked, but it is God's power. தேவனுடைய அதிகாரத்தையும் பலத்தையும் சுமந்து திரிகிற மனிதர்கள் எப்பொழுதுமே பல நேரங்களிலே வணங்கா கழுத்துள்ளவர்கள் போலதான் மற்றவர்களுக்கு காட்சியளிப்பார்கள். ஆனால் அது அவர்களுக்குள் உறைந்திருக்கும் தேவனுடைய வல்லமையின் மேன்மையாகும். Because of the strength girds the man of God, he will never bow before man, neither before any authority. தேவ மனுஷனை இடைகட்டி இருக்கும் தேவனுடைய பலத்தின் நிமித்தம் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனுக்கு அதிகாரத்துக்கு முன்பாக அந்த தேவ மனிதன் அடிபணிந்து மண்டியிடுவதில்லை. No, never. ஒருபோதும் இல்லை. He stands and delivers the word of God with authority. அவர் நிற்கிறார், தேவனுடைய வார்த்தையை அதிகாரப்பூர்வமாக வெளிப்படுத்துகிறார். That is the love of God which showers upon his children. தம்முடைய பிள்ளைகள் மீது பொழியப்படுகிற தேவனுடைய அன்பு அதுதான். That is the power of God that God wants to give to his children
upon the days where they deliver God's power to other people. தம்முடைய பிள்ளைகள் மற்றவர்களுக்கு தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தி பகிர்ந்து கொடுக்கிற அந்த நாளிலே இப்படிப்பட்ட வல்லமையின் மேன்மையை தான் தம் பிள்ளைகள் மீது தேவன் அளவில்லாமல் ஊற்ற விரும்புகிறார். In Daniel chapter 3, தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் verse 13, 13ஆம் வசனம், Nebuchadnezzar in rage and fury gave the command to bring Shadrach, Meshach and Abednego, so they brought these men before him. அப்பொழுது நேபுகாத் நேச்சார் உக்கிர கோபம் கொண்டு சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத் நேகோவையும் அழைத்து கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அவர்கள் அந்த புருஷரை ராஜாவின் சமூகத்தில் கொண்டு வந்து விட்டபோது, Yes, they saw Nebuchadnezzar raging over them. நேபுகாத் நேச்சார் இவர்கள் மீது கடும் கோபத்தில் உக்கிரமாய் கொந்தளிக்கிறதை பார்க்கிறார்கள். Tonight, இந்த இரவில் please understand, தயவாய் புரிந்து கொள்ளுங்கள், if you are in God, நீங்கள் தேவனுக்குள் இருப்பீர்கள் ஆனால் no authority can overrule your life. எந்த அதிகாரமும் உங்கள் வாழ்க்கையின் மேல் மிஞ்சி மேற்கொள்ள I முடியாது. challenge you tonight. இந்த இரவு உங்களுக்கு ஒரு சவால் விடுகிறேன். Test the Lord God Almighty and see how good He is. சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார் என்பதை சோதித்து பாருங்கள். Nebuchadnezzar says, how dare you did not serve my gods. எவ்வளவு தைரியம் இருந்தால் என் தேவர்களுக்கு முன்பாக நீங்கள் விழுந்து சேவியாமல் இருப்பீர்கள் என்று நேபுகாத் நேச்சார் கொக்கரிக்கிறான். And the people say, the children of God says, தேவனுடைய பிள்ளைகள் எபிரேயர்கள் சொல்லுகிறார்கள். in verse 16, 16ஆம் வசனத்தில், O Nebuchadnezzar the king, we have no need to answer you in this matter. ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. What did the psalmist say? சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார்? By your strength I will run into an army. உம்முடைய பலத்தால் ஒரு சேனைக்குள் நான் பாய்வேன். This is the promise. இதுதான் வாக்குத்தத்தம். He dared to tell him that we have got no authority to speak in this matter, and you have got no authority to interfere in this matter regarding this. இந்த காரியத்தை குறித்து நாங்கள் உமக்கு உத்தரவு செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை, இதை குறித்து நீர் எங்களிடத்தில் விசாரித்து கேட்பதற்கு உமக்கு அதிகாரமும் இல்லை என்று எவ்வளவு துணிவாய் சவால் விட்டார்கள். Because this is between us and our God. ஏனென்றால் இது எங்களுக்கும் எங்கள் தேவனுக்கும் இடைப்பட்ட காரியம். Bowing before an army, a king, and those who are around, they say, it is me and my God. ஒரு இராணுவத்துக்கு முன்பாக அவர்களுடைய மக்கள் கலாச்சாரம் அவர்கள் விரும்பி கேட்டதற்கு முன்பாக தலை வணங்கி பணிந்து சேவிப்பதை குறித்து சவால் விடுகிறார்கள். இது எங்களுக்கும் எங்கள் தேவனுக்கும் உள்ள காரியம் என்று. He made it out of fury 7 times, eat it up. கடுங்கோபம் கொண்ட நேபுகாத் நேச்சார் எரிகிற அக்கினி சூளையை 7 மடங்கு சூடாக்கினான். When they do it, many died. அப்படி அவர்கள் அதை சூடாக்கும் போதே பலர் மாண்டு போய் விட்டார்கள். A foolish king could not surrender unto the God of Almighty, and the Lord made him to see how powerful he is. சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு முன்பாக தன்னை சரணடைய ஒப்புக்கொடுக்க மனமில்லாத புத்தியினமான ராஜா, ஆனாலும் தேவன் தாம் மகத்துவமானவர் என்பதை அவனுக்கு புரிய வைத்தார். That is your God today. அதுதாங்க இன்றைக்கு உங்கள் தேவனுடைய செயல். Don't think that days are gone by. அந்த நாட்கள் மலை ஏறிவிட்டதாக தயவு செய்து தப்பெண்ணம் கொள்ளாதீர்கள். How Umbrand was able to deliver the great promises of God and came out of the prison to prove that even they made him sick, but they cannot kill him. எவ்வளவுக்கு அதிகமாக சித்திரவதை செய்து தன்னை மூளை செலவைக்குள்ளாக கொன்று போடக்கூடிய அளவுக்கு நோய் கிருமியின் தாக்கத்தினால் பாதிக்க வைத்தாலும் கூட தான் ஒருபோதும் கொல்லப்பட முடியாதவர் மரணம் வென்ற முடியாது என்பதை நிரூபிக்க எவ்வளவு உக்கிரத்தோடு உம்ரான் வெளிவந்து சூழரைத்திருக்கிறார் பாருங்கள். Is there any gospel man not knowing Richard Umbrand in their life? சுவிசேஷத்தை அறிந்திருக்கிறவர்கள் யாராகிலும் ரிச்சர்ட் உம்ரான் என்ற ஒரு மாவீரனை அறியாதவர்கள் ஒருவர் உலகில் உண்டோ? That is the power of God. அதல்லவா தேவனுடைய வல்லமையின் மேன்மை. They know how we survived the great trials even they have not gone through in the time of the Chaldeans. கல்தேயர் நாட்கள் கூட கிறிஸ்தவர்கள் தேவ ஜனங்கள் மீது அரங்கேற்றம் செய்யப்படாத படுவேதனையின் உபத்திரவத்தின் சித்திரவதையை ரிச்சர்ட் உம்ரான் எவ்வளவு அகோரமாய் தொடுக்கப்பட்ட போதும் தாக்குப்பிடித்து வந்தார் என்பது உலகறிந்த உண்மை. Even in these last days, இந்த கடைசி நாட்களிலும் அப்படிதான். it will be more than 7 times, 14 times, 21 times, it will go bigger and bigger. முன் நாட்களில் நடந்ததை காட்டிலும் இனி வரும் நாட்களில் அது 7 மடங்கு 14 மடங்கு 21 மடங்கு அதிகமாய் கடும் உக்கிரத்துவத்தோடு வெளிப்படுவதாய் இருக்கும். When God delivers this world into the hands of the beast, இந்த உலகத்தை மிருகத்தின் கையில் தேவன் ஒப்புக்கொடுக்கும் நேரத்தில் அதன் உக்கிரத்துவம் அதிகரிக்கும். when God delivers the children from the great tribulation, takes him into his place as brides and bridegrooms towards him, then the Lord will deliver the entire
world into the hands of the beast. தேவன் தம்முடைய மனவாட்டியை இந்த அகோர உபத்திரவத்துக்கு நீங்களாக்கி எடுத்து தப்புவித்த பின்பு மீந்திருக்கும் உலக மக்களை இந்த கொடூரமான மிருகத்தின் கொடியவன் கையில் தேவன் ஒப்பு கொடுப்பார். No one will survive. ஒருவராலும் தாக்குப்பிடித்து தப்ப முடியாது. You have to either die as a martyr or you have to go surrender unto the beast. ஒன்று நீங்கள் மிருகத்துக்கு முன்பாக தலை வணங்கி அர்ப்பணித்து வணங்கிவிட வேண்டும், இல்லாவிட்டால் இரத்த சாட்சியாய் மரிக்க முன்வர வேண்டும். That is the world which you are heading towards. அப்படிப்பட்ட ஒரு உலகத்தின் போக்கை நோக்கி தான் நீங்கள் தீவிரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். If the Lord girds with his strength, then you are a deliverer. தேவன் உங்களை தம் பலத்தால் இடைகட்டும் பொழுது நீங்கள் விடுதலை வீரராய் ஆர்ப்பரிப்பீர்கள். And the king saw the bounded men released and walking together with another holy figure inside. கட்டுண்டவர்களாய் அக்கினி சூளைக்குள் வீசி எறியப்பட்ட மனிதர்கள் இப்பொழுது மற்றும் ஒரு பரிசுத்த புருஷரோடு விடுதலையோடு உலாவுகிறதை அந்த ராஜா பார்க்கிறார். The man says it is like gods. உள்ளே அவர்களோடு உலாவுகிற நாலாவது மனுஷனுடைய சாயல் தேவ சாயலை போல் இருக்கிறது என்று ராஜா பயமிடுகிறான். Redeem them, says Nebuchadnezzar. உடனே அவர்களை அக்கினிக்குள்ளிருந்து வெளியே விடுதலை பண்ணி கொண்டு வாருங்கள் என்று நேபுகாத்நேச்சார் கட்டளையிட்டான். He says the God of Shadrach, Abednego is the God that is glorified and he is the only God. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனே மகிமையானவர், உண்மையுள்ள ஜீவ தேவன் என்று அவன் பரசுமுறை எழுந்து விட்டான். Verse 28. 28ஆம் வசனம். Nebuchadnezzar said, "Blessed be the God of Shadrach, Meshach and Abednego, who sent his angel and delivered his servants." அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். And these servants have trusted upon him. இந்த தேவனுடைய மனிதர்கள் தங்கள் தேவனை நம்பி இருந்தார்கள். My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, victory comes from the Lord. ஜெயம் கர்த்தரிடத்திலிருந்து தான் வருகிறது. What did Solomon say? சாலமோன் என்ன சொல்லுகிறார்? Horses and chariots are made ready, ரதங்களும் குதிரைகளும் யுத்தத்துக்கு ஆயத்தமாக்கப்படும் தான். but the victory comes from the Lord. ஆனால் ஜெயமோ கர்த்தராலே வரும். The victory comes from the Lord. ஜெயமோ கர்த்தரிடத்திலிருந்து தான் வரும். The standing chariots and the horses will see the fury of God's working great power. நின்று கொண்டிருக்கும் ரதங்களும் குதிரைகளும் தேவனுடைய கடும் கோபம் மகத்துவமான வல்லமையில் கிரியை செய்வதை மாத்திரம்தான் பார்த்து கொண்டிருக்கும். My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் கண்பானவர்களே, as Gehazi was able to see the great army of heaven, அன்றைக்கு பரலோகத்தின் மாவல்ல சேனையின் அணிவகுப்பை கேயாசி தன் கண்களால் பார்க்க முடிந்தது போலவே, so shall it be even today. இன்றைக்கும் அப்படியாக கடவது. He is the same yesterday, today and forever. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறாரே. Who is your God today? உங்கள் தேவன் இன்றைக்கு யாராய் இருக்கிறார்? The ancient of days, who is going to come to deliver his people. நீண்ட ஆயுசுள்ளவராய் இருக்கிற ஆதி முதலாய் இருக்கும் தேவன் இன்றைக்கு தம் ஜனங்களை விடுதலையாக்கும்படி களமிறங்கி இருக்கிறார். Such a powerful God he is. அவர் அவ்வளவு வல்லமையுள்ள தேவனாகவே இருக்கிறார். When Jacob saw the power of God in the place where he rested on the first night, முதல் நாள் இரவு தலை சாய்த்து படுத்துறங்கின இடத்திலே தேவனுடைய மகத்துவமான வல்லமையை பிரமிக்க வைக்க கண்ட யாக்கோபு, he said, "Oh, this is the gateway of heaven." ஓ, இது வானத்தின் வாசல் அல்லவா என்று வியந்து சொல்லிவிட்டார். A place where it is abandoned. எல்லாராலும் கைவிடப்பட்டிருந்த ஒரு இடம்தான். A place where he was shivering in fear because for the first time he left his parents and his mother. வாழ்க்கையில் முதல் முறையாய் பெற்றோரை விட்டு வீட்டை விட்டு நேச தாயை விட்டு வெளியே போயிருக்கிற ஒரு தனித்த இரவு நடுங்கி திகைத்துக் கொண்டிருக்கிற நேரம். And by the time where he could not see anything but darkness. இருளை தவிர வேறு எதையுமே பார்க்க முடியாதிருந்த ஒரு நேரம் வருவதற்குள்ளே, And he saw that the Lord was with him in that night and he says, "This place is awesome." அந்த தனிமையின் இருளான இரவில் கர்த்தர் தன்னோடு கூட இருக்கிறதை கண்டுணர்ந்த யாக்கோபு இந்த இடம் பயங்கரமான ஸ்தலம் என்று பெயரிட்டு விட்டார். In Genesis chapter 28, ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் verse 16, 16ஆம் வசனம். he said, "Jacob woke from his sleep and said, Surely the Lord is in this place and I did not know it. And he was afraid and said, How awesome is this place. This is none other than the house of God and this is the gate of heaven." யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, இது தேவனுடைய வீடே இல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். Awesome is something unrelatedly being translated in Tamil is so beautiful and powerful. மகா மகத்துவமானது, வல்லமை நிறைந்த மேன்மையானது என்று சொல்லப்பட்டிருக்க வேண்டிய இடத்தில் தமிழிலே சம்பந்தமில்லாமல் பயங்கரமாய் இருக்கிறது என்ற ஒரு வார்த்தை இடம்பெற்றிருக்கிறது. I did not know, but it says it is powerful and it denotes that from here the heaven has got a
place of direction. நான் அதை அறியவில்லை, ஆனாலும் இந்த இடம் மகா வல்லமையான ஒரு மேன்மை தங்கிய மகத்துவமாயிர ஸ்தலமாய் இருந்தபடியினால் இந்த இடத்திலிருந்து நேரடியாக பரலோகத்தோடு கூட ஒரு இணைப்பு தொடர்பு இருந்ததாக கூறப்படுகிறது. A boy who was only heard the blessing of his father upon his head. வெறும் ஆடு மேய்க்கிறவனாய் வந்த ஒரு பையன் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை சிரசின் மேல் சுமந்து வருகிறார். Now he sees in reality where God moves in his life. இப்பொழுதோ தேவன் தன் வாழ்க்கையில் அசைவாடுகிற யதார்த்தத்தை மெய்யாக காண்கிறார். Even tonight, இந்த இரவிலும் your promises are not just made for it, but for made to have a blessing. உங்கள் வாக்குத்தத்தங்கள் பேரளவுக்காக உண்டாக்கப்பட்டதல்ல, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே உருவாக்கப்பட்டவைகள். It's an outstanding power of God. தேவனுடைய தனித்தன்மை வாய்ந்த வல்லமை அது. He says, I am with you and I will not leave you until I finish it for you. அவர் சொல்லுகிறார், நான் உன்னோடே கூட இருந்து நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. That's the end of the great words of the powerful words of the Lord upon Jacob. யாக்கோபின் மீது அன்றைக்கு தேவாதி தேவன் சொன்ன மகத்தான வல்லமை நிறைந்த வார்த்தைகளின் வீர சூளுரையின் இறுதி நிறைவுதானது. With that great joy he enters Laban's house and Laban tortured him. பெருமகிழ்ச்சி நிறைவோடு லாபானுடைய வீட்டுக்குள் போகிறார். லாபானோ இவரை சித்திரவதை செய்து எடுத்து விட்டார். He was not able to withstand the torture and the life that he led for 7 years and for 7 years under Laban for 2 women. 2 பெண்களுக்காக 7 ஆண்டு அடுத்த 7 ஆண்டு என்று லாபானின் கீழ் அவர் செய்த சேவகத்தின் கடுமையான உக்கிரத்துவத்தின் சித்திரவதையின் வேதனையை இவரால் நின்று தாக்குப்பிடிக்க கூட முடியவில்லை. Chapter 31. 31ஆம் அதிகாரம். His hard works did not earn him any good name. அவருடைய கடின உழைப்பு அவருக்கு எந்த நற்பெயரையும் சம்பாதித்து கொடுக்கவில்லை. That is life many a times. பல நேரங்களில் வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். How hard we worked and worked. எவ்வளவு கடினமாக கஷ்டப்பட்டு உழைத்து பிரயாசப்பட்டாலும் சரி. But today, who respects you? இன்னைக்கு யார் உங்களை எதற்கு மதிக்கிறார்கள்? Who thinks about all the hard works? உங்களுடைய கடின உழைப்பின் பிரயாசத்தின் உக்கிரத்துவத்தை எல்லாம் நினைத்து பார்க்கிறவர்கள் யார்? Here Laban had so much of wealth because of Jacob, but the sons say, this fellow has plundered everything from our father. யாக்கோபின் கடின உழைப்பின் பிரயாசம் லாபானுக்கு இருந்த ஆஸ்தி அந்தஸ்து மிருக ஜீவனுடைய எண்ணிக்கை பலமாய் பெருகிவிட்ட நிலையில் இப்பொழுது லாபானுடைய குமாரர்கள் இவன் நம்மை கொள்ளையிட்டு விட்டான் என்று அபத்தம் பேசுகிறார்கள். He acquired all our father's wealth, my boys. என் தகப்பனுடைய எல்லா ஆஸ்திகளையும் இந்த யாக்கோபு களவாடி விட்டான் என்றல்லவா சகோதரர்கள் பேசிக் கொள்கிறார்கள். Heartaches, மனவேதனை, sorrow, துக்கம் நிறைந்த நிலை, no recognition, அங்கீகாரம் கிடைக்கவில்லை. no one wants to give it. That is the authority that I want to tell you today. இன்றைக்கு ஒருவருமே அதை உங்களுக்கு கொடுக்க விரும்பவில்லை. அந்த அதிகாரத்தை குறித்து தான் பேசுகிறேன். Yes, that is what the world is. இந்த உலகம் அப்படிதாங்க இருக்கும். If you have worked and toiled, they will say, this much only. எவ்வளவு கஷ்டப்பட்டு கடினமாக உழைத்து பிரயாசப்பட்டாலும் என்ன இவ்வளவுதான் செய்தீர்களா? What you have done for me? அப்படி எனக்கு நீ என்ன பெருசா செஞ்சிட்டீங்க? I made myself. நான் தான் எல்லாத்தையும் எனக்காக செய்தேன். You did not do anything. எனக்கு நீங்கள் ஒன்றும் செய்யவில்லை. That is the world we are living in today. அப்படிப்பட்ட நன்றி கெட்ட உலகில் தான் இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். These boys were running the countryside, going and coming, but now they are telling, when the wealth is stored, they are telling that our uncle has taken away everything. லாபானின் வீட்டில் பிறந்த பிள்ளைகள் எல்லாரும் ஊர் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா பொழுதுபோக்கு அம்சங்களையும் முடித்து இப்பொழுது யாக்கோபின் கஷ்ட பிரயாச உழைப்பின் பலன் மிகுந்த ஆஸ்தியை சேர்த்து குவித்த பின்பு எங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்த மாமா எங்கள் தகப்பனுடைய ஆஸ்தியை கொள்ளையடித்து விட்டான் என்று வீம்பு பேசுகிறார்கள். My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, life many a times have no recognition. பல நேரங்களில் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைப்பதில்லை. After your toil, your body would have gone into shatters, into pieces, and your blood pressure would have increased. Your diabetes would have not been controlled for many days. But the people say, what you have done for me? அயராது உழைத்த கடினமான கஷ்டப்பட்டு செய்த சேவையின் பிரயாசத்து நிமித்தம் உங்கள் உடல் எல்லாம் பலனிழந்து பொலிவிழந்து இரத்தத்தின் சர்க்கரை அதிகரித்து இரத்த அழுத்தமெல்லாம் ஏகிரி இப்பொழுது நீங்கள் சோர்ந்து துவண்டு போயிருப்பீர்களானால் அப்படி என்ன எனக்காக பெரிதாய் செய்து விட்டாய் என்று உலகம் உங்களை ஏளனமாய் பேசும். Jacob saw there is no one is favorable towards him. தனக்கு சாதகமாக இங்கு தயை செய்யக்கூடிய ஒருவரும் இல்லை என்று யாக்கோபு கண்டார். Verse 3 of chapter 31. 31ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனம். The Lord came to Jacob. கர்த்தர் யாக்கோபை நோக்கி. The Lord came to Jacob. கர்த்தர் யாக்கோவிடம் வந்தார்.
My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, who is the final consolation of your life? உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் இறுதியாய் வரக்கூடிய ஆறுதல் யார்? Is your God. உங்கள் தேவன் ஒருவர்தான். Not your children, not your parents. பிள்ளைகளும் அல்ல, உங்கள் பெற்றோரும் அல்ல. They will run away in a slipshod manner. ஒரு குறுகிய நேரத்துக்குள்ளாக கிடைக்கும் ஒரு சிறு வாய்ப்பில் நழுவி ஓடி போய் விடுவார்கள். Because they don't want to take the responsibility. ஏன் உத்தரவாத பொறுப்பை சிரமேற்கவர்களுக்கு மனம் இல்லை. You have to be on your own, but you cannot be on your own. You have to depend upon your God, who is the authority of your life. நீங்களாகத்தான் எதையாகிலும் செய்து கொள்ள வேண்டுமானால் உங்களால் உங்களுக்கு எதையும் செய்ய முடியாது. ஆகவே உங்கள் தேவனை மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையின் மேன்மைக்கு நீங்கள் சார்ந்து கொள்ள வேண்டும். The Lord said, come on, return to the place where I anointed you. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் அபிஷேகித்த இடத்திற்கு நீ திரும்பி போ. The Lord's words was very strong and mighty by power. கர்த்தருடைய வார்த்தைகள் அவருடைய வல்லமையினால் மகா பலமிக்கதாக வீரியம் நிறைந்து வலிமையோடு வெளிப்படுகிறது. Jacob calls Leah and Rachel. யாக்கோபு ராகேலையும் லேயாளையும் கூப்பிடுகிறார். This house has become against me. இந்த வீட்டார் எனக்கு எதிராக மாறிவிட்டார்கள். I served your father diligently. நான் உத்தமமாய் உங்கள் தகப்பனுக்கு சேவகம் பண்ணினேன். He deceived me and changed my wages 10 times. உங்கள் தகப்பன் என்னை வஞ்சித்து மோசம் போக்கி 10 முறை என் சம்பளத்தை மாற்றி மாற்றி அமைத்தான். But God did not allow him to hurt me. ஆனாலும் அவனுக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. Hallelujah. ஹalleluya. உனக்கு தீங்கு செய்கிறவன் யார்? உன்னை தீங்கு செய்ய நினைக்கிறவன் முன்பாய் கர்த்தர் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார். உன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்னொருக்கு முன்பாய் உன்னை கனப்படுத்தி உயர்த்துவார் உன் தேவன். Hallelujah. He is the powerful God who girds you with his strength. அவர் தம்முடைய பலத்தால் உங்களை இடைகட்டுகிற வல்லமை நிறைந்த தேவனாய் இருக்கிறார். He changed my wages 10 times. 10 முறை உன் தகப்பன் என் சம்பளத்தை மாற்றினான். He nagged him 10 times with the wages. 10 முறை சம்பளத்தை மாற்றி மாற்றி வஞ்சித்தான். One side he gave his own daughters. ஒரு பக்கம் சொந்த மகள்களையே கட்டி கொடுத்திருக்கிறான். The other side nagging him every time. மறுபக்கமோ ஒவ்வொரு முறையும் அவனை நச்சரிக்கிறான். That is life. அதாங்க வாழ்க்கை. நீ வாழ போன வீட்டில் உன்னை நகைத்து பரியாசம் பண்ணி தன் பிள்ளையும் தன் பெண்களையும் கொடுத்தாலும் உன்னை அவமானப்படுத்தும் உலகம் இது. That is the world we are living in today. அப்படிப்பட்ட உலகில் தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். One side favor, ஒரு பக்கம் சகாயம், other side torture. மறுபக்கம் சித்திரவதை. One side love, ஒரு பக்கம் அன்பு, other side backbiting. மறுபக்கமோ புறங்கூறுதல். One side you are allowed, ஒரு பக்கம் நீங்கள் அனுமதிக்கப்படுகிறீர்கள், other side you are made to work as a slave. மறுபக்கமோ அடிமையை போல் வேலை வாங்கப்படுகிறார்கள். That is the world we are living in today. அந்த உலகத்தில் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Who can dare to support you? உங்களுக்கு ஆதரவு கொடுக்க யாருக்கு துணிவு உண்டு? ஒருவரும் இல்லை. The whole family will come and say it is not because of your labor but it is of our own wealth. நீ செய்த கஷ்ட உழைப்பினால் இல்லை, எல்லாமே எங்களுடைய பலம் செல்வத்தினால் தான் என்று முழு குடும்பமே வரிந்து கட்டி நிற்பார்கள். My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, your God is always a strong power and a way of great blessing. உங்கள் தேவன் எப்பொழுதும் பலமான வல்லமையும் பேராசீர்வாதத்தின் செவ்வையான வழியுமாய் இருக்கிறார். Verse 9. 9ஆம் வசனம். God has taken away the livestock of your father and given them to me. இவ்விதமாய் தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. இதெல்லாம் நடக்காதுன்னு நினைக்காதீங்க. அவனுடைய ஆடுகளை உனக்கு கொடுக்கிறதும் உன்னுடைய ஆடுகளை பராமரிக்கிறதும் உன் தேவனால் கூடும். Don't think it is impossible with God in this part of the years. வருஷத்தின் இப்படிப்பட்ட ஒரு நாட்களிலே இதெல்லாம் தேவனால் ஆகாது என்று தப்பெண்ணம் கொள்ளாதீர்கள். God can do anything. தேவனால் எதையும் செய்ய முடியும். God can do anything. தேவனால் எதையும் செய்ய முடியும். He is a great deliverer. அவர் மாபெரும் விடுதலை வீரர் அல்லவா? He can make his power to work and gird you with all authority. அவர் தம்முடைய வல்லமையை சகல அதிகாரத்தோடு உங்கள் வாழ்க்கையிலே பலத்தால் இடைகட்டி கிரியை செய்ய வைக்க முடியும். He can make others to know that you are a blessed man. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பாக்கியவான் தான் என்று மற்றவர்கள் அவரை அறிந்து கொள்ள செய்வார். My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, a boy who was little in nature, timid, not knowing even to hunt a wild beast, was able to gather a lot of blessing because God was with him.
ஒரு காட்டு மிருகத்தை கூட வேட்டையாட தெரியாத அளவுக்கு சுபாவப்படி கொஞ்சம் கோழையாயிருந்தவர் இப்பொழுது தேவன் அவரோடு கூட துணையாயிருந்தது நிமித்தம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஆசைகளையும் உடைமைகளையும் பெரிதாய் பெருக்கிக் கொண்டார். Aided by his mother, he secured all blessings from his father. தாயின் தயவு தாட்சணிய புண்ணியம் தகப்பனுடைய சகல ஆசீர்வாதத்தின் நிறைவையும் சம்பாதித்து சவதரித்துக் கொண்டார். Sometimes God's wisdom works greater than your own wisdom. சில நேரங்களிலே உங்கள் ஞானத்தை காட்டிலும் தேவனுடைய ஞானம் மகா பெரிதாய் கிரியை செய்யும். The Bible says வேதம் சொல்லுகிறது, he gathered lot of livestock because of God's favor upon him. யாக்கோபின் மீது தேவனுடைய தயவும் சகாயமும் படர்ந்திருந்த காரணத்தின் நிமித்தம் ஏராளமான மிருக ஜீவன்கள் வாழ்வாதாரங்களை அவர் பெருக்கி வளமாக்கி கொண்டார். He fled from the presence of his own uncle. சொந்த மாமனாருடைய சந்நிதிக்கு முன்பாக அவர் தப்பி விலகி ஓடினார். The Bible says வேதாகமம் சொல்லுகிறது, God came to Laban in verse 24. 24ஆம் வசனத்தில் தேவன் லாபானிடம் வந்து, I remember always the words of Moses when he sang the song when the Lord delivered him. கர்த்தர் தன்னை விடுவித்த பொழுது மோசே பாடின அந்த பாடலை எப்பொழுதும் நான் எனக்குள் நினைத்து பார்ப்பது உண்டு. Yes, don't forget that words. அந்த வார்த்தைகளை ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். In Exodus chapter 15. யாத்ராகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில், And Moses and the children of Israel sang the song to the Lord and spoke, saying. மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை பாடி சொன்னது. In verse 2. இரண்டாம் வசனம், The Lord is my strength and song, and he has become my salvation. He is my God, and I will praise him, my father's God, and I will exalt him. கர்த்தர் என் பெலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். The Lord is a man of war. கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர். The Lord is his name. கர்த்தர் என்பது அவருடைய நாமம். Yes, he walks with us. அவர் நம்மோடு கூட நடந்து வருகிறார். Your father may be old, உங்கள் தகப்பனுக்கு வயது சென்றிருக்க கூடும். or your mother may be a widow. உங்கள் தாயார் கணவனை இழந்திருக்க கூடும். Who walks with you? உங்களோடு கூட சேர்ந்து நடக்கிறவர் யார்? You may be an orphan children. நீங்கள் அநாதைகளாக்கப்பட்ட பிள்ளைகளாகவே இருக்க கூடும். There is no one to work with you. உங்களோடு சேர்ந்து கிரியை செய்து நடக்க ஒருவரும் இல்லாமல் இருக்கலாம். Your God is a man of war. உங்கள் தேவனோ யுத்தத்தில் வல்லவர். How beautiful is the song of Moses. மோசேயின் பாடல் எவ்வளவு அருமையா இருக்கிறது. Your God is a man of war. உங்கள் தேவன் யுத்தத்தில் வல்லவர். He saw the Lord working against Pharaoh. பார்வோனுக்கு எதிராக கர்த்தர் களமிறங்கி பலத்த கிரியை செய்வதை கண்ணார கண்டவர். He saw the night where the angel of death passed by to every house by house, beginning from the Pharaoh to the end of every servant of Pharaoh. பார்வோனின் அரண்மனையில் ஆரம்பித்து பார்வோனுடைய கடைநிலை ஊழியக்காரர் மட்டும் வீடு வீடாக சங்காரத்துடன் கடந்து போவதை கண்ணார கண்ட பாக்கியவான் இவர். The systematic war of God he saw by his own eyes. வரைமுறைப்படுத்தப்பட்ட தேவனுடைய யுத்த முறையை தன் சொந்த கண்களால் பார்த்த பாக்கியவர். That's why David says that the Lord has girded me with his strength. ஆகையால் தான் தேவன் என்னை பலத்தால் இடைகட்டினார் என்று தாவீது வீரமுழக்கமிடுகிறார். A man of a stammering tongue and the man who was meek in the whole earth was able to deliver Israel by the power of God and the hand of God. பூமியிலேயே சாந்த குணம் உள்ளவராய் திக்குவாயாய் இருந்தவர் தன்னோடு இருந்த தேவனுடைய மகத்துவமான திருக்கரத்தின் வல்லமையின் மேன்மையினால் ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களையும் விடுதலையாக்கும் வல்லவனானாரே. When Laban wanted to overtake him, லாபான் யாக்கோபை மிஞ்சி மேற்கொள்ள விரும்பின போது, Lord came by his dream and night, be careful not to talk anything good or bad against Jacob. ராத்திரியிலேயே கர்த்தர் சொப்பனத்திலே வந்து லாபானை கடுமையாக எச்சரித்து யாக்கோபிடத்திலே நலம் புலம் ஒன்றும் பேசாதபடிக்கு ஜாக்கிரதையாயிருந்து எச்சரித்தார். And anyhow you overtook him. எப்படியோ வந்து லாபான் யாக்கோபை முந்தி பிடித்து விட்டார். In verse 29, 29ஆம் வசனம், it is my power to do harm to you. உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. That is the world we are living today. அந்த உலகத்தில் தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Squeeze your life like a cockroach being squeezed under the legs. காலின் கீழ் மிதிபடும் ஒரு கரப்பான் பூச்சியை போல் உங்கள் வாழ்க்கையை கசக்கி பிழிந்தெடுப்பார்கள். Their heart is like that against you. அந்த அளவுக்கு அவர்கள் இருதயம் உங்களுக்கு எதிராக விரோதித்து உக்கிர பகையோடு இருக்கிறது. Why? Because you have become greater than them. ஏன்? ஒரே காரணம், நீங்கள் அவர்களிலும் பலத்து பெரியவர்களாகி விட்டீர்கள் என்ற ஒரு பொறாமைதான். That's what Eliab and Shammah and everybody said, you are a man, a proud fellow you are. ஆகவேதான் எலியாப், சம்மா உட்பட வீர சகோதரர்கள் எல்லாரும் உன் இருதயத்தில் அகங்காரம் பெருத்து விட்டது என்று சாடினார்கள். But the Lord agreed
to do his children the greater favor. ஆனால் கர்த்தரோ தம்முடைய பிள்ளைகளுக்கு மாபெரும் தயவு செய்வதற்கு சம்மதித்து இறங்கி விட்டாரே. But Laban says, God of your father Isaac said, be careful not to open your mouth. லாபான் சொல்லுகிறான், உங்கள் தகப்பனாகி ஈசாக்கின் தேவன் நான் வாய் திறந்து உங்களுக்கு விரோதமாய் ஒரு தீமையும் பேசாதபடி என்னை எச்சரித்து விட்டார் என்றான். Hallelujah. ஹல்லேலூயா. That is the power of God. அதான் தேவனுடைய வல்லமை. Not only walked with you, but walks for you towards your enemies. உங்களோடு சேர்ந்து நடந்து கிரியை செய்கிறது மட்டுமல்லாமல் உங்களுக்காக உங்கள் சத்துருக்களிடத்திலும் கிரியை செய்கிற வல்லமை இது. And he says, and now you have surely gone by because you greatly long for your father's house, but you have stolen many things from me. உன் தகப்பன் வீட்டில் உள்ள மேலுள்ள வாஞ்சையினால் நீ புறப்பட்டு போகிறதானால் போகலாம், ஆனால் என்னிடத்திலிருந்து ஏன் பல பொருட்களை திருடிக் கொண்டு போக வேண்டும் என்று அவன் சாக்குபோக்கு சொல்லுகிறான். My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, your God girds you with power. உங்கள் தேவன் தம்முடைய வல்லமையினால் உங்களை இடைகட்டுகிறார். These are all great things where God can do for you. இவைகள் எல்லாம் உங்களுக்காக தேவன் செய்யக்கூடிய மகத்தான மாபெரும் When காரியங்களாகும். Saul refused to send David, he says, I killed for a simple lamb, a lion and a bear. அன்றைக்கு சவுல் தாவீதை போர்க்களம் அனுப்ப மறுத்த வேளையிலே நான் ஒரு சாதாரண ஆட்டுக்குட்டிக்காக ஒரு கரடியையும் சிங்கத்தையும் கொன்று போட்டவன் என்று அங்கே தாவீது வீர வசனம் பேசினார். My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, agony to the maximum he had in his life because he was praised by the women that day. அந்நாளிலே ஸ்திரீகள் எல்லாரும் புகழ்ந்து பாராட்டி திரினார்கள் என்ற ஒரே காரணத்து நிமித்தம் வாழ்க்கையிலே கிடைக்க பெறாத துயர வேதனைகள் எல்லாம் கூட சேர்த்து பெற்றுக்கொண்டார். My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, your God is such a powerful God, உங்கள் தேவன் மிகவும் வல்லமையுள்ள தேவன். and he makes all lives to be a blessing. அவர் எல்லாருடைய வாழ்க்கையையும் ஆசீர்வாத பாக்கியம் நிறைந்து வழிய செய்கிறார். He can turn every tide which is coming against you to leave you. உங்களுக்கு எதிராக பாய்ந்து கொந்தளிக்கும் அலைகளை எல்லாம் உங்களை வழிநடத்தும் வாகனங்களாக அவரால் மாற்ற முடியும். He sets all your dreams to be fulfilled in life. வாழ்க்கையிலே உங்கள் சொப்பனங்கள் எல்லாம் நிறைவேறும் என்று சொல்கிறார். He is such a great God. அவர் அவ்வளவு பெரிய தேவன். Finally, what Jacob said, இறுதியாக யாக்கோபு என்ன சொல்கிறார்? I crossed the Jordan with a stick. வெறும் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்தேன். Today I have become a great nation. இன்றைக்கு நான் மிக பெரும் ஜனம் பெருத்த தேசமாய் பெருகி இருக்கிறேன். My God has made it for me. எனக்காக என் தேவனே இப்படி மாற்றினார். In the house of Laban and his sons, God made him to be a nation. லாபானின் வீட்டிலே லாபானுடைய குமாரர்கள் இருந்த இடத்தில் யாக்கோபை தேவன் ஒரு பெரும் ஜாதி ஜனமாக தேசமாக உருவாக்கினார். He became an envy of his own uncle. சொந்த மாமனாருக்கே பொறாமையாக மாறிவிட்டார். Hallelujah. Hallelujah. That is the strength girds your life. அதுதான் உங்கள் வாழ்க்கை இடைகட்டி இருக்கும் பலம். Where are you today? எங்கே இருக்கிறீர்கள் இன்றைக்கு? Why are you despised? ஏன் நீங்கள் அவமதிக்கப்பட்டு இருக்கிறீர்கள்? Why are you accused? ஏன் நீங்கள் குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிறீர்கள்? Maybe it is the name of the Lord. ஒருவேளை கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தமா? Do not worry, he will make you a nation out of you. கவலையே படாதீர்கள், உங்களுக்குள்ள ஒரு பெரும் தேசத்தை அவர் உருவாக்குவார். He will make you a family out of you. உங்களுக்குள்ள ஒரு பெரும் குடும்பத்தை அவர் உருவாக்கி விடுவார். He will make you a man of authority. உங்களை அதிகாரமுள்ள ஒரு மனிதனாக அவர் அர்ப்பணிக்க பண்ணுவார். Man who fought towards Jacob and against Laban and came in the dream and surrounded him and said, be careful. That is your God today. யாக்கோபோடு கூட இருந்து லாபானுக்கு எதிராக போராடின அந்த யுத்த வீரர் ஜாக்கிரதையாயிரு என்று எச்சரித்தவர் இன்றைக்கு உங்களுக்கு துணை செய்யும்படி களமிறங்கி இருக்கிறார். That is the power of God. அதல்லவா தேவனுடைய வல்லமை. You will never be surrendered unto man. ஒருபோது நீங்கள் மனுஷனுக்கு கீழே உங்களை அடிபணிய சரணடைய ஒப்பு கொடுப்பதில்லை. Never. ஒருபோதும் இல்லை. Because he girds you with his strength and makes a path of great highway of blessing. ஏனென்றால் அவர் தமது பலத்தால் உங்களை இடைகட்டி பேராசீர்வாதத்துக்கான ஒரு வழியை உங்களுக்கு முன்பாக அவர் செவை பண்ணி வைக்கிறார். That is life. அதுதான் வாழ்க்கை. He loses every string which is girded towards for you to be against you, and he loosens the cords and makes your life to go further and further towards blessing. உங்களுக்கு எதிராக எழும்பி இருக்கிற எல்லா இடைகட்டுகளின் நரம்புகளையும் அறுத்தெறிந்து உங்களையோ மேலும் மேலும் பலப்பட்ட ஆசீர்வாதத்துக்கு முன்னேறக்கூடிய வல்லுனர்களாய் மாற்றி அமைக்கிறார். That is your God. அதுதான் உங்கள் தேவனுடைய செயல். The nature comes, salutes you. The works of God comes and abides in you. இயற்கையே வந்து உங்களை வாழ்த்துகிறது. தேவனுடைய மிகப்பெரிய கிரியை வந்து உங்களுக்குள்ளாக நங்கூரமிட்டு தங்கி விடுகிறது. He is such a great God. அவர் அவ்வளவு பெரிய தேவன். He makes your life to be just
others worship it because of God's power. உங்கள் வாழ்க்கையின் மீது படர்ந்திருக்கும் தேவனுடைய வல்லமை நிமித்தம் உங்கள் வாழ்க்கையை பார்க்கிறவர்களே தேவனுக்கு முன்பாக தெண்டனெடுத்து பணியை செய்து விடுகிறார். Chapter 35, 35ஆம் அதிகாரம் verse 6. 6ஆம் வசனம். Jacob came to Luz, that is Bethel, which is the land of Canaan, and he built an altar there and called the place El Bethel. There God appeared to him when he fled from the face of his brother. யாக்கோபும் அவனோடே கூட இருந்த எல்லா ஜனங்களும் கானான் தேசத்தில் உள்ள பெத்தேல் என்னும் லூசுக்கு வந்தார்கள். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்துக்கு தப்பி ஓடின போது அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடியால் அந்த ஸ்தலத்திற்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டான். Verse 9. 9ஆம் வசனம். God appeared to Jacob again. தேவன் மீண்டும் யாக்கோபுக்கு தரிசனமாகி, And he said, your name is Jacob. Your name not be called Jacob anymore, but Israel shall be your name. And so he called his name Israel. இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். What a God we serve. என்ன தேவனை சேவிக்கிறோம் பாருங்கள். The place where he fled from the presence of his father, the mother, and the envying brother. பொறாமையினால் கொலைவெறியோடு தேடுகிற சகோதரனுக்கு தப்பும்படி தாய் தகப்பன் வீட்டை விட்டு ஓடிப்போன வழியில் இருந்த இடம். Yes, and that same place became Bethel and El Bethel. அதே இடம் பெத்தேலாக மாறி இப்பொழுது ஏல் பெத்தேல் ஆகிவிட்டது. Because it is God's power. ஏனென்றால் அது தேவனுடைய வல்லமையே காரணம். He did not carry anything. அவர் எதையுமே கையில் சுமந்து கொண்டு போகவில்லை. No silver gold coins Isaac gave him. எந்த வெள்ளி பணத்தையோ தங்க நாணயத்தையோ ஈசாக்கு யாக்கோபிடம் கொடுத்து அனுப்பவில்லை. Very easily said, go to your uncle and get married. அவருடைய மாமா வீட்டுக்கு போய் அங்கே நீ பெண் கொண்டு விடு என்றுதான் எளிதாய் சொல்லி அனுப்பிவிட்டார்கள். பாவம் அந்த பையன் பட்ட பாடுகள் அநேகம். A fellow was tortured and made go through all pain and suffering in life. வாழ்க்கையிலே இல்லாத பொல்லாத வேதனைகள் உபாதைகள் அனைத்தையுமே சகித்துக் கொள்வதற்கு ஏதுவாக அவர் அவ்வளவு பாதிக்கப்பட்டார். That is the world we are living in today. அப்படிப்பட்ட உலகில் தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Cool people talk cool words and just evade you from their presence. ஒன்றுமறியாதவர்கள் சாதாரணமாய் பேசி தங்கள் கண் முன்னிராதபடி உங்களை தவிர்த்து விடுவார்கள். Oh, then they will go in the night. Appa, I sent this fellow somehow away from our presence. எப்படியோ நம்ம விட்டு அவனை துரத்தி அனுப்பி விட்டேன் என்று பின்னால் போய் பகமகிழ்ந்து பூரிப்பார்கள். Oh, that fellow will never come back again. இனிமே அவன் நம்ம கிட்ட திரும்பி வரவே மாட்டான் பாருங்க. I bought him a ticket and sent him across many miles away. அவனுக்கு போக வேண்டிய பயண சீட்டை வாங்கி பல மைல்களுக்கு அப்பால் அனுப்பி வைத்து விட்டேன். But one day he will come back as a great nation. ஆனால் நாள் ஒன்றிலே அவன் ஜனம் பெருத்த பெரும் ஜாதி தேசமாய் திரும்பி வருவான். That is the power of God. அதல்லவா தேவனுடைய வல்லமை. Hallelujah. 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 You are not alone. நீங்கள் தனியே இல்லை. Your God girds you with his strength. உங்கள் தேவன் தம் பலத்தால் உங்களை இடை கட்டுகிறார். And he makes a highway of great blessing. பேராசீர்வாதங்கள் நிறைந்த ஒரு பெரும்பாதை உங்களுக்கு செவைப்படுத்துகிறார். Nehemiah chapter 1. நெகேமியா 1ஆம் அதிகாரம் Verse 10 and 11. 10-11 வசனங்கள். Nehemiah prays to God. நெகேமியா தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார். Now these are your servants and your people whom you have redeemed by your great power and by your strong hand. O Lord, I pray, please let your ears be attentive to the prayer of your servant and to the prayer of your servants who desire to fear your name. And let your servants prosper this day, I pray, and grant him mercy in the sight of this king Anthrax, for I was a king's cupbearer. தேவரீர் உமது மகா வல்லமையினால் உமது பலத்த கரத்தினாலும் மீட்டுக்கொண்ட உமது அடியோரும் உமது ஜனங்களும் இவர்கள்தானே. ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு கைகூடி வர பண்ணி இன்றைக்கு இந்த உமது அடியானுக்கு இந்த காரியத்தை கைகூடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியருளும் என்று பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாய் இருந்தேன். This man is Anthrax the king. இந்த மனுஷன் என்று சொன்னால் அர்த்தசஷ்டா என்னும் ராஜாதான். This fellow is not the minister or the chief like Daniel, but he is a cupbearer. இந்த நெகேமியா தானியேலை போல ஒரு பிரதானியும் அல்ல
பிரதம அமைச்சரும் அல்ல, சாதாரண மானபாத்திரக்காரர் தான். See, simple people are made great in this Bible. வேதத்திலே சாதாரணமான எளியவர்கள் எவ்வளவு பெரிய மகான்களாக்கப்பட்டிருக்கிறார்கள் பாருங்கள். That's what I want you to remind you today. அதை நான் இன்றைக்கு உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். Oh, I am not born to a great parent. நான் ஒன்றும் பெரிய பெற்றோருக்கு பிறக்கலங்க. I am not born to big people. பெரிய ஆட்கள் குடும்பத்தில் நான் பிறக்கவில்லையே. This fellow Isaac prospered and greatly prospered and owned the fields of all his father, the wells, everything. He lived in Beersheba, but he did not give even one penny to this fellow, poor fellow, sent him to Syria. ஈசாக்கை பாருங்கள், குடியிருந்த தேசத்தில் வர வர பலத்து விருத்தி அடைந்து மகா பெரியவனாகி தகப்பனுடைய ஆஸ்திகள் நிலபுலன்கள் என்று ஏகப்பட்ட சொத்துக்கு சொந்தக்காரராகி எவ்வளவு பெரிய ஆஸ்தி உள்ளவன், ஆனால் வீட்டை விட்டு போகிற அப்பாவி யாக்கோபுக்கு ஒரு நயா பைசா கூட வழிக்கு கொடுத்து அனுப்பவில்லையே. This thief Isaac gave to all those blessings to his brother. இந்த யாக்கோபோ தனக்கு கிடைத்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் சகோதரனுக்கு கொடுத்து விட்டார். Yes, he is such a thief before God in the nature in which he sent away Jacob. யாக்கோபை தகப்பன் வெளியே அனுப்பி வைத்த நிலையில் பார்க்கும் பொழுது சுபாவப்படி உண்மையில் அவர் மிகப்பெரிய வஞ்சிக்கிறவர், கள்ளராக இருந்தார். Yes, he gave all the wealth to his fellow because he cannot bless him. He gave all his wealth and sent this fellow to run away from his presence to Syria. இதற்கு மேல் ஏசாவை ஆசீர்வதிக்க முடியாது. எல்லா ஆசீர்வாதங்களையும் யாக்கோபுக்கு கொடுத்து விட்டபடியினால் வெறும் ஆசீர்வாத வார்த்தைகளை மட்டுமே கொடுத்துவிட்டு சொத்துக்களை எல்லாம் ஏசாவு கொடுத்துவிட சீரியாவுக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டார். Yes, always the parents sometimes one-eyed. பெற்றோர்கள் எப்பொழுதுமே சில நேரங்களில் ஓரவஞ்சனையாய் இருப்பது உண்டு. Yes, they will see sly like one side and they will laugh at the other fellow. கொஞ்சம் ஓரக்கண்ணால் ஒரு பக்கம் பார்த்து மற்றவனை பார்த்து இலக்காரமாய் சிரிப்பார்கள் பாருங்கள். That is life sometimes. பல நேரம் வாழ்க்கையில் அப்படிதான் அமைந்து விடும். Even the parents are neglected sometimes by the children. பெற்றோர்கள் கூட பல நேரங்களில் பிள்ளைகளால் புறக்கணித்து ஓரங்கட்டப்படுகிறார்கள். But the one who is very strong in power is your God always. ஆனால் வல்லமையில் பலத்தவராய் இருக்கிற ஒருவர் எப்போதும் உங்கள் தேவன்தான். That's why Jesse pushed all the men, his first son, second son, third son, fourth son, fifth son, sixth, seven. Nobody is recognized. ஆகவேதான் வீட்டில் பிறந்து பராக்கிரமசாலிகளாய் இருந்த மாவீரர்கள் போன்ற தன்னுடைய மகன்கள் அத்தனை பேரையும் முதல் 7 பேரையும் முன்பாக கடந்து போக பண்ணி ஒன்றும் வேலைக்காகவில்லை. The Lord said, I rejected everybody. எல்லாரையும் புறக்கணித்து விட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். All these fatty fellows, I did not like them. பராக்கிரமசாலிகளாய் கொழுத்திருந்த ஒருவரையும் நான் எனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லிவிட்டார். Because your God is the one who is most loving and the deliverer. ஏனென்றால் உங்கள் தேவன் மிகவும் அன்புள்ளவரும் விடுவிக்கிறவருமாய் இருக்கிறார். After this prayer, இந்த ஜெபத்துக்கு பின்னர் he comes and stands with the cup trembling in his hand, very shabby looking, and there is nothing where he could say he is brisk and bold. கசங்கிய அலங்கோலமான நிலையிலே கை நடுங்க பாத்திரத்தை கையில் பிடித்து சொல்வதற்கு ஒன்றுமில்லை, ஆனாலும் சுறுசுறுப்போடு அங்கே துணிந்து நிற்கிறார். And the Bible says, I had never been before in such a manner before King Anthrax. அர்த்தசஷ்டா ராஜாவுக்கு முன்பாக நான் முன்பு ஒருபோதும் அப்படி இருந்ததில்லை என்றுதான் வேதத்தின் வைரவரிகள் சொல்லுகின்றன. The king says, why are you sad having not been sick in life? ராஜா நெகேமியாவை பார்த்து நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன, உனக்கு வியாதி ஒன்றும் இல்லையே என்று விசாரிக்கிறார். Sometimes your sickly face brings great blessings. சில நேரங்களிலே வியாதி உள்ளது போல் தோன்றுகிற உங்கள் முகம் பேராசீர்வாத புதையல்களை பெற்றுக் கொடுக்கும். And he says, it is nothing but the sorrow of your heart and the dreadful affrighting spirit that was evolved in the life of Nehemiah. நெகேமியாவின் வாழ்க்கையை சுற்றிலும் கனந்து கொண்டிருந்த அந்த பயங்கரமான ஒரு ஆவியும் அவருடைய மனதின் துக்கமுமே ஒழிய அது வேறொன்றும் அல்ல. Yes, the king says, it is the sorrow of your heart, man. மனுஷனே, இது உன் இருதயத்தின் மனதுக்கம் தான் என்று ராஜாவே சொல்லிவிட்டார். As Laban was treated by God to be very gentle towards Jacob, so shall it be. The anthrax was in the same manner treating Nehemiah. கோபத்தோடு சீறி வந்த லாபான் யாக்கோபோடு கூட மிகவும் மிருதுவாக கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று தேவனால் எச்சரிக்கப்பட்டு வழி அனுப்பப்பட்டது போலதான் இங்கே நெகேமியாவிடமும் அர்த்தசஷ்டா ராஜா நடந்து கொள்ளும்படி தேவனால் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. That is the power of God. அதுதான் தேவனுடைய வல்லமை. The favor and the most favor of the God's power. தேவனுடைய வல்லமையில் கிடைக்க பெரும் பெருமேன்மையான தயவு. And a path towards
great deliverance. மிகப்பெரிய விடுதலைக்கு நேராக நடத்திச் செல்லும் பெரும் பாதை. And he says, may the king live forever. ராஜாவே நீர் என்றும் வாழ்க என்று வாழ்த்துகிறார். Immediately he prays to God and says, why not my face be sad when my place where my forefathers all being burnt and brought down. உடனே பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபிக்கிற நெகேமியா சட்டென்று சுதாரித்துக் கொண்டு என் பிதாக்கள் வாழ்ந்த தேசம் கல்லறை பூமி சுட்டரிக்கப்பட்டு இடிபாடுகளில் கிடக்கும் பொழுது நான் துக்கமுகமாயிராதிருப்பது எப்படி என்று உள்ளதை சொல்லிவிட்டார். Only one request he makes. ஒரே ஒரு விண்ணப்பம் தான் வேண்டுதலாய் வைக்கிறார். What do you want me to do for you? ராஜா நெகேமியாவை பார்த்து நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? What do you request unto me for this? இதற்காக நீ என்னிடத்திலே கேட்கிற காரியம் என்ன? Why are you sad and what is that I can solve that sadness to go away from you? நீ துக்கமாயிருக்கிறது காரணம் என்ன? அந்த துக்கம் உன்னை விட்டு நீங்குவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? Why you should oblige to a cupbearer, at least a simple fellow who will come and vanish from his presence? ராஜாவின் சமூகத்துக்கு முன்பாக வந்தவருக்கு பானத்தை கொடுத்துவிட்டு காணாமல் மறைந்து போகக்கூடிய ஒரு சாதாரண பானபாத்திரக்காரனுக்கு ஏன் ராஜா இவ்வளவுக்கு தயை செய்ய கனிய வேண்டும்? Because God has engulfed him, girded him with his power. தேவன் தம்முடைய வல்லமையின் மேன்மையினால் நெகேமியாவை பலத்தால் இடைகட்டியிருந்தபடியால். Hallelujah. Hallelujah. Your God is so wonderful in his works. உங்கள் தேவன் தம்முடைய கிரியைகளில் அவ்வளவு அதிசயமானவர். That is the beauty of my message that I deliver unto you today. இன்றைக்கு நான் உங்களுக்கு கொடுக்கும் செய்தியின் அலங்காரமே இதுதான். He is just a man who serves the food, who serves the wine, who serves anything to drink at the hands of the anthrax. அர்த்தசஷ்டாவின் கரத்தில் அவர் பருக வேண்டிய பானமோ உண்ண வேண்டிய உணவோ திராட்சரசமோ எடுத்து கொடுக்கிற ஒரு சாதாரண பானபாத்திரக்காரன் அவ்வளவுதான். But today we speak about him because of God's great power upon him. ஆனால் அவர் மீது படர்ந்திருந்த தேவனுடைய மகத்துவமான வல்லமை நிமித்தம் தான் இன்றைக்கு அந்த மனிதனை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். He gathers great prominence in the sight of the great king who ever lived. Until India he was able to garner and have his great power. இந்தியா வரைக்கும் தன்னுடைய சமஸ்தானத்தின் சாம்ராஜ்ய எல்லையை விரிவாக்கி மிகுந்த மாட்சிமையோடு அதிகாரம் செய்த மிகப்பெரிய ஒரு சக்கரவர்த்தியின் கண்களிலே இந்த மனிதனுக்கு தயை கிடைப்பதற்கு தேவன் இடைகட்டி விட்டாரே. What he prayed in his room, he prays and tells before the king. உள்ளறைக்குள் ஏறெடுத்த ஜெபத்தை அப்படியே ராஜாவுக்கு முன்பாக வேண்டுதலின் விண்ணப்பமாக வைக்கிறார். He says, I want to build the walls of Jerusalem. இடிந்து கிடக்கும் எருசலேமின் அலங்கத்தை நான் கட்டி எழுப்ப வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். The king says, how many days it will take? அதற்கு ராஜா எத்தனை நாட்கள் செல்லும் என்று கேட்கிறார். See, he came to know that the king has agreed to do this work. இந்த திருப்பணியை செய்வதற்கு ராஜா ஒப்புக்கொண்டு சம்மதித்து விட்டார் என்பதை நெகேமியா உடனே அறிந்து சுதாரித்துக் கொண்டார். பாருங்கள். Hallelujah. Hallelujah. That is the power of God. அதுதான் தேவனுடைய வல்லமையாகும். Building a walls is not a simple nature. ஒரு பெரிய பட்டணத்தின் அலங்கத்தை கட்டி எழுப்புவது சாதாரண காரியம் அல்ல. How long it will be journeyed and how long it will take? அதற்கு எவ்வளவு நாட்கள் பிரயாணம் பண்ண வேண்டும், அதை கட்டி முடிக்க எத்தனை நாட்கள் செல்லும்? Except for the king, everyone is against. ராஜாவை தவிர அங்கிருந்து அத்தனை பேரும் அதற்கு எதிராக தான் இருக்கிறார்கள். All the governors, Sanabal and everything are against. தேசாதிபதிகள் அங்கிருந்து அரசவை உறுப்பினர்கள் அத்தனை பேரும் அதற்கு எதிர்ப்பு தான். Everybody. எல்லாருமே. But only the king and the king's command is the final. ஆனால் ராஜாவும் ராஜாவின் கட்டளையும் மாத்திரம்தான் இறுதி தீர்ப்பு. That is the power of God. அதல்லவா தேவனுடைய வல்லமை. God derives blessing from the place where it should have been. எங்கே இருந்து வர வேண்டுமோ அங்கே இருந்து தேவன் தம்முடைய ஆசீர்வாதங்களை சுரக்க பண்ணுகிறார். That is the power of God. அதுதான் தேவனுடைய வல்லமையாகும். God has done great things. தேவன் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். He makes the life to be great blessing. வாழ்க்கை பெரிதான ஆசீர்வாத பாக்கியம் நிறைந்ததாய் திலங்கும்படி செய்கிறார். He make all those things to be arranged from his own presence. தம்முடைய சந்நிதியிலிருந்தே எல்லா ஆயத்த ஏற்பாடுகளும் ஒழுங்கு செய்யும்படி செய்தார். Yes, the Lord gave great things. கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை கொடுத்தார். And he made everything to be finished within 52 days. சகலமும் 52 நாட்களுக்குள் முடிந்து நிறைவு செய்யும்படி செய்தார். God did everything. தேவனே சகலத்தையும் செய்தார். God did everything by his own power unto a simple man called Nehemiah the cupbearer. நெகேமியா என்னும் ஒரு சாதாரண பானபாத்திரக்காரனுக்காக தேவன் எல்லாவற்றையும் தம்முடைய வல்லமையினால் சாதாரணமாக செய்து முடித்து விட்டார். He made everything to be happened because he intended to engulf with great power that he rested upon Nehemiah. நெகேமியாவின் மீது தேவன் வைத்திருந்த மகத்தான வல்லமையின் பலத்தால் அவரை இடைகட்ட உத்தேசித்திருந்தபடியினால் எல்லாவற்றையும் தேவன் சர்வ சாதாரணமாக முடித்து தீர்த்தார். God made him to build
the great walls of Jerusalem. எருசலேமின் பிரம்மாண்டமான அலங்கங்களை இந்த நெகேமியாவை கொண்டு தேவன் கட்டி முடிக்க பண்ணினார். Who is there for you today? இன்றைக்கு உங்களுக்காக அப்படி யார் Think இருக்கிறார்கள்? about it. அதை கொண்டு சிந்தித்து பாருங்களேன். If you say no one, then that is the beauty of your life. எனக்கென்று யாரும் இல்லை என்று சொல்றீங்களா? அதுதாங்க உங்கள் வாழ்க்கையின் எழில் நிறை அழகே. Because only God can be of your great help and power. ஏனென்றால் உங்களுடைய மிகப்பெரிய ஒத்தாசையின் வல்லமையாக தேவன் ஒருவரால் மட்டும்தான் இருக்க முடியும். He can only make things happen. அவர் ஒருவரால் மட்டும்தான் காரியங்களை நடப்பிக்க முடியும். As a cupbearer, he did not go to anyone. பானபாத்திரக்காரனாக இந்த நெகேமியா வேறு யார் உதவியும் நாடி போகவில்லை. He did not go to anyone. யாரிடமும் போகவில்லை. But God's arm was around him as strength. ஆனால் தேவனுடைய புயமோ அவரை சுற்றிலும் பலமாக சூழ்ந்து நின்றது. And makes his way perfect. அவருடைய வழிகளை செவ்வைப்படுத்தினது. Even tonight. இந்த இரவிலும் கூட. Where are you? நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? Why are you struggling? ஏன் நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள்? Who is against you? யார் உங்களுக்கு எதிராக இருக்கிறார்கள்? No one is favoring you. யாருமே உங்களுக்கு சகாயமாக தயவு செய்யவில்லையா? Do not worry. கவலைப்படாதீர்கள். Your God will stand by you. உங்கள் தேவன் உங்கள் பட்சம் துணை நிற்பார். The very first night God evolved greatly in the life of Jacob when he was driven out from the presence of his father. தகப்பனுடைய சந்நிதியை விட்டு வீட்டை விட்டு வெளியே போக அனுப்பப்பட்ட முதல் நாள் இரவே தேவன் மிகப்பெரிய பிரசன்னத்தினால் யாக்கோபை சூழ்ந்து கொண்டாரே. That is the power of God. அதுதான் தேவனுடைய வல்லமை நிறைவு. 40 days of stranded came to an end because one little fellow of 22 years got strength to defy the man who stood against the army of Israel. இஸ்ரவேலின் ராணுவத்துக்கு எதிராக 40 நாட்கள் இரவும் பகலும் கொக்கரித்துக் கொண்டிருந்த ஒரு பெலிஸ்திய மாவீரனை வீழ்த்த 22 வயது இளம் வாலிபன் போர்க்களம் புகுந்த ஒரே காரணம் 40 நாட்களின் தேங்கி கிடந்த ஒரு நிலை ஒரு முடிவுக்கு வந்தது. That is the power of God. அதுதான் தேவனுடைய வல்லமை. Who can stand with you? யார் உங்களோடு துணை நிற்க முடியும்? Count it. எண்ணி பாருங்கள். 1 2 3 4 5. Who can stand? 1 2 3 5 யாருங்க நிற்க முடியும்? Nobody. ஒருவரும் முடியாது. Nobody knows your nature. உங்க சுபாவம் இயல்பான தன்மை யாருக்குமே தெரியாதே. They will like to bend you according to their nature. அவர்களுடைய சுபாவத்துக்கு ஏற்றபடி உங்களை வளைத்து பழக்கதான் பார்ப்பார்கள். But God works with you. தேவனோ உங்களோடு சேர்ந்து கிரியை செய்வார். He works with Jacob. யாக்கோபோடு நடந்து கிரியை செய்தார். He worked with Moses, the meekest man. பூமியிலேயே சாந்த குணமுள்ள மோசேயோடு கூட இருந்து கிரியை நடப்பித்தார். He worked with David. தாவீதோடு கூட இருந்து கிரியை செய்தார். He worked with Nehemiah. நெகேமியாவோடு கூட இருந்து கிரியை செய்தார். He worked with many people. அநேகரோடு கூட இருந்து கிரியை செய்தார். But for today the time has come. இன்றைக்கோ நேரம் வந்து விட்டது. You have to realize ஒன்றை உணர்ந்து தெளிய வேண்டும். that if God evolves great strength around you, தேவன் உங்களை சுற்றிலும் மாவல்ல பலத்தை சுழல செய்வாரானால், and that is the path of great blessing. அதுவே பேராசீர்வாதத்துக்காக வைக்கப்பட்டிருக்கும் பெரும் பாதை. God will visit you tonight. தேவன் இன்றிரவு உங்களை சந்திப்பார். A God of Jacob, யாக்கோபின் தேவனானவர், God of David. தாவீதின் தேவனாய் இருக்கிறவர். When he rejected Saul, he elected immediately the very several days later David to be on the throne. சவுலை புறக்கணித்த உடனேயே பல நாட்களுக்குள் தாவீதை சிங்காசனத்துக்குரியவராக தெரிந்தெடுத்து விட்டாரே. That is the power of God. அதுதான் தேவனுடைய வல்லமை. His place of great blessing will not be empty. அவருடைய பேராசீர்வாதத்தினிடம் ஒருபோதும் வெறுமையாய் காலியாய் இருப்பதில்லை. God who worked with Anthrax, God who worked with Saul, God who worked with Laban will work for you against people who are coming and make your life prosperous and blessed. அர்த்த சஷ்டாவுக்குள் கிரியை செய்தவர், சவுலுக்குள் கிரியை செய்தவர், லாபானுக்குள் கிரியை செய்தவர், உங்களுக்கு எதிராக கிரியை செய்ய செயல்பட துணிகிற யாராய் இருந்தாலும் உங்களுக்கு பேராசீர்வாதங்களை பெற்றுக் கொடுக்கும் பொருட்டு அவர்களுக்கு இறங்காக களமிறங்கி போராடுவார். Your God is your helper. Your God is a man of war. உங்கள் தேவன் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணும் சகாயர். உங்கள் தேவன் யுத்தத்தில் வல்லவர். God will bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Let's close our eyes wherever you are. இருக்கிற இடங்களிலே கண்களை மூடிக்கொள்வோம். The Lord who said to Jacob, யாக்கோபிடம் சொன்ன கர்த்தர், come on, start and go and have your own blessed life. நீ இங்கிருந்து புறப்பட்டு போய் உன் சொந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை துவங்கு என்று அனுப்பினார். That is the Lord that whom we serve today. அதே கர்த்தரை தான் இன்றைக்கு நாம் ஆராதித்து சேவிக்கிறோம். The king said, Anthrax said, go and do what you like and return as you said. நீ விரும்புகிறதை போய் செய்துவிட்டு திரும்பி வா என்று அர்த்தசஷ்டா ராஜா சொல்லி அனுப்பினார். It is all the favor of God. எல்லாமே தேவ தயவின் பாக்கியம். That is the life. அதுதாங்க வாழ்க்கை. Even tonight, இந்த இரவிலும் கூட you can start your works of great power and authority from the Lord
from this night onwards. இந்த இரவு முதற்கொண்டு தேவனிடமிருந்து கிடைக்க பெற்றுக்கொள்ளும் மகா மேன்மையான வல்லமையின் பலத்தின் அதிகாரத்தோடு உங்கள் கிரியைகளை நீங்கள் செயல்படுத்த தொடங்கலாம். The Lord in you is an awesome life. உங்களுக்குள் இருக்கிற கர்த்தர் மகத்துவமான ஜீவாதிபதி. The life which is in Christ Jesus is a powerful and a blessed one according to David. தாவீதினுடைய கூற்றின்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற ஜீவியமானது மகா வல்லமை நிறைந்த பேராசீர்வாத பொக்கிஷமாகும். The shepherd boy became a man of valor and a king of Israel. ஆடு மேய்க்கும் சிறுவன் பராக்கிரமசாலியாய் களமிறங்கி இஸ்ரவேலின் ராஜாவாய் அரியணை ஏறியவர். A man who did not, a boy 22 years, did not even get frightened of the crying of Goliath, who cried for 40 days. 22 வயது நிரம்பிய இளைஞனாய் போர்க்களம் வந்திருந்தாலும் 40 நாட்கள் கொக்கரித்துக் கொண்டிருந்த கோலியாத்தின் சீற்றத்துக்கு அஞ்சாமல் கொலை நடுங்காமல் நடுங்கினவர். That is the power of God. அதல்லவா தேவனுடைய வல்லமை. God can do it for you. தேவனால் உங்களுக்கும் அதை செய்ய முடியும். He can change your life entirely for a greater purpose and for a greater blessing. பெரிதான தேவ நோக்கத்தின் பேராசீர்வாதத்துக்கு ஏதுவாக அவரால் உங்கள் வாழ்க்கையை மாற்றியமைக்க முடியும். Yes, I saw a vision this afternoon that there is a giant leap in everyone's life. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் ஒரு மிகப்பெரிய ராட்சத தாண்டுகிற அனுபவத்தை இன்று மதியம் நான் தரிசனத்தில் பார்த்தேன். A step that what you keep around 6 to 7 feet away from another feet. ஒரே அடியில் அடுத்த அடிக்கு 6 அடி 7 அடி நீங்கள் தாண்டக்கூடிய அளவுக்கு ராட்சத ஒரு பாய்ச்சல். That is the love of God. அதுதான் தேவனுடைய அன்பாய் கனிகிறது. Don't worry that you are stranded today. ரொம்ப நாள் தேங்கி கிடந்து விட்டோம் என்று கவலைப்படாதீர்கள். Your God can make a great blessing another step. அடுத்த அடி எடுத்து வைக்கும் பொழுது உங்கள் தேவனால் பேராசீர்வாதமாக உங்கள் வாழ்க்கையை மலர செய்ய முடியும். That is the love of God. அதுதான் தேவனுடைய அன்பு. As Jacob said, God gave all the blessings that what is due to Laban to me, it is because my God gave it. என் தேவன் எனக்கு கொடுத்தபடியினால் தான் லாபானிடமிருந்து எல்லாவற்றையும் என் தேவன் எனக்கு எடுத்து கொடுத்தார் என்று யாக்கோபு சொன்னார். And the Lord stood by it. கர்த்தர் அதன்படி அப்படியே துணை நின்றார். The Lord stood by it and said, declared, come on, start your journey. யாக்கோபினுடைய வார்த்தைகளை அங்கீகரித்த தேவன் உடனே புறப்பட்டு போ என்று தட்டி கொடுத்து விட்டார். Even tonight, இந்த இரவிலும் you will have a beautiful journey surrounded by God's power and a way of blessing. தேவனுடைய வல்லமையும் ஆசீர்வாதத்தின் பாதையும் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான வாழ்க்கை பயணம் உங்களுக்கு வரவேற்பாய் இருக்கிறது. Father, I commit the entire congregation wherever they are. தகப்பனே, முழு சபையாரும் எங்கிருந்தாலும் உம்முடைய திருக்கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். Stranded but yet prepared for a great blessing. தேங்கி முடங்கி கிடக்க நேர்ந்தாலும் பேராசீர்வாதத்திற்காக ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். As David said, your father changed your wages 10 times to humiliate me. என்னை சிறுமைப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே உங்கள் தகப்பன் 10 முறை என் சம்பளத்தை மாற்றினான் என்றைக்கு யாக்கோபு பொறுமினாரே. But my God blessed me. ஆனால் என் தேவனோ என்னை ஆசீர்வதித்தார். Bless everyone tonight. இந்த இரவில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். Let your strength gird their life. உம்முடைய பலம் இவர்கள் வாழ்க்கையை இடைகட்டுவதாக. And your way of blessings be seen in them. உம்முடைய ஆசீர்வாதத்தின் வழிகள் இவர்கள் வாழ்க்கையிலே தெளிவாய் காணப்படுவதாக. Destitute, orphans, aged parents and widows, children, wherever they are, let them start a good life tonight. திக்கற்றவர்களாக, விதவைகளாக, அனாதைகளாக, வயது முதிர்ந்தவர்களாக, பெற்றோர்களாக, கைவிடப்பட்டவர்களாக இருக்கும் எந்த நிலைமையில் இருந்தாலும் உம்முடைய ஆசீர்வாதத்தின் வழி இன்றைய இவர்கள் வாழ்க்கையில் வித்திடுவதாக. The Lord tells me, கர்த்தர் என்னிடம் சொல்லுகிறார், if you say you are stranded, and it is the beginning of God's favor and blessing. நெடுநாள் தேங்கி கிடக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா? இதுதான் உங்கள் வாழ்க்கையின் பேராசீர்வாதத்தின் துவக்க நிலை என்று ஆண்டவர் திருவுளம் பற்றுகிறார். Wherever you are in your houses, raise your hands to acknowledge if you are stranded. There is a beginning for you. நீங்கள் தேங்கி முடங்கி கிடக்கிறது உண்மை என்று சொல்லிக் கொண்டிருந்தால் எங்கிருந்தாலும் உங்கள் கரங்களை உயர்த்தி இதுதான் என் ஆசீர்வாதத்தின் துளிர்விடுகிற நாள் என்று அங்கீகரியுங்கள். This is the start of a new blessing. ஒரு புதிய ஆசீர்வாதத்தின் துவக்க நிலை இன்று துளிர்விடுகிறது. It starts right now, says the Lord. இப்பொழுதே அது துளிர்விட்டு தொடங்குகிறது என்று கர்த்தர் Many will சொல்கிறார். see your prosperity dawn tomorrow. நாளை தினம் உங்கள் செழிப்பு விடுகிறதை அநேகர் காண்பீர்கள். I challenge you by the word the Lord delivered to me in the name of the Lord Jesus Christ. கர்த்தர் எனக்கு ஒப்பு கொடுத்த இந்த வார்த்தையை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு முன்பாக அறைகூவலாய் விடுகிறேன். For many it will be dawn for blessing tomorrow. அநேகருக்கு நாளை தினம் ஆசீர்வாதத்தின் விடியலாகவே இருக்கும். It may reach you in several days or few days, but it dawns tomorrow for you. பல நாட்கள் கழித்தோ சில நாட்களுக்குள்ளாயோ அது உங்களை சேரலாமானால்
நாளைய தினம் உங்கள் ஆசீர்வாதத்தின் விடியலாகவே The இருக்கும். working of the Lord starts tomorrow morning, says the Lord. நாளைய விடியல் காலையில் கர்த்தருடைய கிரியை உங்கள் வாழ்க்கையில் துவங்குகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். That is the power of the Lord. அதுதான் கர்த்தருடைய வல்லமையாகும். The Lord who said that the Egyptians whom you see today, you will not see anymore. இன்று நீங்கள் காணும் எகிப்தியனை நீங்கள் என்றைக்கும் காண்பதில்லை என்றைக்கு சூளுரைத்த The ஆண்டவர். Lord who spoke to Laban and said, be very kind and don't speak hard words to him, is the God who favors you. யாக்கோபிடத்தில் நீ நன்மையை பேச வேண்டும் தீமையை பேசக்கூடாது என்று லாபானை எச்சரித்த அதே தேவன் இன்று இரவு உங்களுக்கு தயவு காட்டுகிறார். And the man who Anthrax who said, why are you sad? What you want, you can build the walls and return by the date you tell me. நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன, நீ கேட்கிற காரியம் என்ன, நீ விரும்பி கேட்டபடியே போய் அலங்கத்தை கட்டி நாட்களை முடித்து திரும்பி வா என்று சொல்லி அர்த்தசாஸ்திரா வழி அனுப்ப வைத்த தேவன். That is the answered prayer of God. அதுதான் தேவனை நோக்கி ஏறெடுக்கப்பட்ட ஜெபத்திற்கு கிடைத்த பதில்கள். Even tonight, இந்த இரவிலும் கூட God of Nehemiah stands by you with authority. நெகேமியாவின் தேவன் அதிகாரம் உள்ளவராய் உங்களுக்கு துணை நிற்கிறார். What you asked of him, that God will do it for you. நீங்கள் அவரிடத்தில் வேண்டிக் கொண்டது எதுவோ அதை தேவன் உங்களுக்கு அப்படியே செய்தருளுவார். The Lord who started the great path of blessing when he killed Goliath, and that's the Lord who is with you, you can overcome all difficulties in your life. கோலியாத்தை கொன்று வீழ்த்திய உடனே பெரும் ஆசீர்வாதத்தின் பாதையை திறந்தளித்த தாவீதின் தேவனாவர் இந்த இரவு உங்களுக்கு முன்பாக நடந்து உங்களுக்கு முன்பாக பேராசீர்வாதத்தின் வாசலை திறக்கிறார். Break every hurdle and go before the Lord to enjoy your blessings. நீங்கள் கர்த்தரோடு சகல ஆசீர்வாதங்களை அனுபவித்து மகிழத்தக்கதாக எப்பேற்பட்ட தடைகளையும் தகர்த்தெறிந்து முன்னேறுவீர்கள். Thus says the Lord. என்று கர்த்தர் சொல்லுகிறார். Thank you, Father, for this beautiful night. இந்த அருமையான இரவுக்காக நன்றி தகப்பனே. You surround us with your strength and makes us to proceed in the path of blessing. உம்முடைய பலத்தால் எங்களை சூழ்ந்து கொண்டு இடைகட்டி ஆசீர்வாதத்தின் பாதையில் எங்களை முன்னேற செய்கிற மகத்துவர் நீர். God of David, God of Nehemiah, God of Jacob, who goes before us. தாவீதின் தேவனாக யாக்கோபின் தேவனாக இருக்கும் நெகேமியாவின் தேவன்தான் எங்களுக்கு முன்னே போகிறீர். Bless everyone. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். Make the standard life to start and prosper. தேங்கி கிடக்கும் இவர்களுடைய வாழ்க்கையை வளம் கொளித்து செழிப்பதற்கு ஏதுவாக துளிர்விட பண்ணும். Thank you for this promise. இந்த வாக்குக்காக நன்றி அப்பா. Continue to bless us. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். In Jesus' most blessed honorable name I pray. மகா கணம் பொருந்தி ஆசீர்வதிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறேன் பிதாவே. Amen. ஆமென்.